எல்லாருக்குமே ரைட். வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் எல்லாருக்குமே. ஸோ ஒரு பெரிய கனவு நமக்கு முன்னாடி இருக்கிற இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கு. இந்த எக்ஸாம நமக்கு முன்னாடி இருக்கிறது இலக்கும் ஒண்ணுதான், நம்ம கனவும் ஒண்ணுதான். அந்த கனவுக்கும் இலக்குக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற காமனா இங்க நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் காரணம் ஒண்ணுதான். இந்த இடத்துல நீங்க உங்க டைமை கொடுத்து இங்க லிசன் பண்ற இந்த விஷயமும் ஒண்ணுதான். ரெண்டுக்குமான ஒரே ஒரு காமன் விஷயம் சக்சஸ். உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நோக்கம், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கான நோக்கம். இந்த ரெண்டுக்குமே காமனா கனெக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம ரெண்டு பேருமே. ரைட். இப்போ குரூப் 2 ஏக்கான கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ நமக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், அதுல வந்து மோஸ்ட் ஷாக்கிங் என்ன அப்படின்னா, எப்பவுமே லேட்டா வர ஒரு ஆள். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம நினைச்சிட்டு போவோம்ல, ஸ்கூலுக்கு போவோம், ஒரு பர்டிகுலர் டீச்சர் எப்பவுமே கிளாஸ்க்கு லேட்டா வருவார். அப்ப அவரு கணக்கு சார் தானே, கண்டிப்பா லேட்டா தான் வருவாரு, நாம போயிடலாம் அப்படின்னா அன்னைக்கு திடீர்னு நேரமா வந்து அவர் நமக்கு ஷாக் கொடுப்பார். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை நமக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. நார்மலா அவங்க வந்து ஒரு ஜனவரி எண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஜூன் மாசம் எண்டில் தான் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம வந்து குறைஞ்சது ஒரு அந்த முன்ன பின்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு சில மாசங்கள் தான் முன்ன பின்னவா இருக்கும். அதனால அந்த டிலே எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இந்த டைம் அவங்க சொன்ன டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜூன் கடைசி வாரம் அப்படின்னு சொன்னாங்க, அது ஜூன் செகண்ட் வீக்லயே கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் கடைசியில் எக்ஸாம்னு சொன்னாங்க, செப்டம்பர் செகண்ட் வீக்லயே எக்ஸாம் வருது. ஸோ 15 டேஸ் அவங்க வந்து அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ இந்த குரூப் 2க்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா டிமாண்ட் இருந்துச்சு ஃப்ரம் த ஆஸ்பிரண்ட் சைட். நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான டிமாண்ட் இருந்துச்சு. ஒன்னு, குரூப் 2 2ஏவை தனித்தனியா நடத்தணும், ஒரே எக்ஸாமா நடத்தக்கூடாது. இன்னொன்னு, குரூப் 2ஏக்கு மெயின்ஸே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு டிமாண்ட் இருந்துச்சு நமக்கு. கரெக்டா? எல்லாருக்குமே இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுற உங்களுக்கு, எக்ஸாமுக்கு நடத்துற எங்களுக்கு, எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால அந்த டிமாண்ட் வந்து ஏதாவது நமக்கு பாசிட்டிவா கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல ஒன் பை ஒன்னா அவங்க அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. எஸ், தெர் இஸ் செப்பரேட் குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் கொடுத்தாங்க. குரூப் 2க்கும் 2ஏக்கும் தனித்தனின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்தது என்ன வந்துச்சு, 2ஏக்கு மெயின்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அப்ப 2ஏக்கும் 2க்கும் மெயின்ஸ் இருக்கு, ஆனா இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்டர்வியூ இல்லைன்னா அடுத்தது சிலபஸ் ஒன்னே தானா அப்படின்னா, சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே தொடர்ந்து நிறைய மாற்றங்கள். அப்ப இந்த குரூப் 2 எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எகெயின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு புது எக்ஸாமுக்கு ஒரு புது பேட்டர்னை கொடுத்து நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்களோ அது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க, எப்படி நம்மளை செலக்ட் பண்ண போறாங்க, இது மாதிரியான எந்த விஷயங்களையும் இன்னும் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. அப்ப எனிவே அவங்க எப்படி இருந்தாலும் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் நடத்திட்டு மொத்தம் நமக்கு எவ்வளவு போஸ்டிங், 2300 போஸ்டிங் எடுக்க போறாங்க. 1500 1800 பிளஸ் 500, அதான நமக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல 500, குரூப் 2ஏல 1500 இல்லையா, 1800. கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? ஆமா. ஏன் இவ்வளவு ஷாக்கு? இதெல்லாம் வேணாம். நீங்க தானே என்னை விட அதிகமான டேட்டாஸ் நீங்க தான் இருக்கணும். என்னால ஹிஸ்டரிய பாடம் நடத்த முடியும், யூனிட் 8 பாடம் நடத்த முடியும், யூனிட் 9 பாடம் நடத்த முடியும். பட் அதுல நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தா போதும். நம்பர்ஸ்ல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க நம்பர்ஸ்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ டோட்டலா நமக்கு 2300 வேகன்சிஸ் நடத்த போறாங்க. ஸோ இந்த செஷன் அடுத்த 1 மணி நேரம் நடக்க போகுது அப்படின்னா, அட் இனிஷியலா இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போறேன். நாம இன்னையில இருந்து நமக்கு இன்னொரு 80 85 நாள் நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 85 நாள் நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம ஒரு வேலையை செய்யறோம், உழைக்கிறோம், நம்ம பாடம் நடத்த போறோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த 85 நாள்ல முடியுமா சார், இந்த 85 நாள்ல படிக்க முடியுமா, இந்த 85 நாள்ல பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற 1000 கேள்விகளோட நம்ம தினம் தினம் காலையில விடியும் யோசிப்போம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு யோசிச்சது போதும், படுத்து தூங்கடா குமாருன்னு மறுபடியும் கூப்பிடடிச்சு தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு யோசிக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் போயிடும், மறுபடியும் அடுத்த நாள் யோசிக்கலாம். இந்த 85 நாள் யோசிச்சுட்டே இருந்தோம்னாலும் அடுத்த வருஷம் இந்த டைம் அந்த 2300 போஸ்ட்டும் நீங்க விலகுனதால ஐயோ ஆள் கிடைக்கலையே அப்படின்லாம் கவர்மெண்ட் நிக்க போறது இல்லை. நீங்க அந்த எக்ஸாம் எழுதாததால யாருக்குமே எக்ஸாம் எழுத ஆள் இல்லை, நாங்க எக்ஸாம் நிறுத்திடுறோம்னு கவர்மெண்ட் நிறுத்த போறது இல்லை. அந்த ரியாலிட்டியை முதல்ல உங்க மைண்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்க. காலமும் மழையும் யாருக்காகவும் காத்திருக்காது. குறிப்பா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்காக காத்திருக்காது. நீங்க ஒரு ஆள் இடத்த விட்டு நகர்ந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10 பேருக்கு வழி விட்டு நகர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க இடத்த பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி பல பேர் கியூல ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அதனால எந்த கட்டத்திலையும், இந்த கட்டத்துல இந்த 85 நாள்ல நம்ம படிக்க முடியுமா சார், படிக்கலாமா, படிச்சு பாத்துரலாமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிருங்க. அடுத்த 85 நாள் நம்ம கையில இருக்க போகுது. இந்த 85 நாளும் நம்மளோட முழு கண்ட்ரோல்ல நம்ம எடுக்க போறோம். அந்த எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறோம், இன்னையிலிருந்து சும்மா கனவு கண்டுட்டு இருக்கிற ஒரு மனிதனா இருக்கிற நாம
இன்னைக்கு நைட்ல இருந்து அல்லது நாளை காலையில இருந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் டேக்கரா மாற போறோம். நாம ஒரு ஆக்ஷன் எடுக்க போறோம். அந்த ஆக்ஷனை ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ண போறோம். நம்ம ஆக்ஷனை அங்கங்க நம்ம மாடரேட்டான ஒரு பீரியட்ல நம்ம திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ண போறோம். அங்க இருந்து நம்ம தப்புகள்ல இருந்து நம்ம திரும்ப சரி பண்ணி மேல எந்திரிச்சு வர போறோம். அடுத்த 85 நாளும் நான் ஒரு ஆக்ஷன் டேக்கர். என் பேரு என்ன வேணாலும் இருக்கட்டும், XYZ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க, அது ஆக்ஷன் டேக்கர். நீங்க ஒரு செயல்பாட்டுக்குள்ள உள்ள வர போறீங்க. அந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். கிளியர்? ரைட். ஸோ இந்த நான் காமனா இந்த எக்ஸாமை பத்தி நான் பேசிக்கா எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது தெரியுங்களா? அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாது, நான் வந்து ஃப்ரெஷர், எனக்கு பேசிக்ல இருந்து வேணும் அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நீங்க அன்மியூட் பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சிருக்கேன் கிளாஸ் மொத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நிறைய பேர். ஓகே டன். சரி. ஸோ நான் ஒரு இனிஷியலா நீங்க ஃப்ரெஷர் ஆகட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும், இந்த எக்ஸாம் பர்டிகுலரா இந்த நோட்டிபிகேஷனையும் நான் கனெக்ட் பண்ணியே சொல்லிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறத நான் முடிச்சிடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் யூ ஆல். எவ்வளவு பேருக்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட பேர்ல டவுட் வந்துச்சு? சார் இந்த பேரு டிஃப்ரெண்டா இருக்கேன் சார், நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுக்கோட மீனிங் என்ன அப்படின்லாம் தோணுச்சா? தோணுச்சு சார், ஆனா நான் சொல்ல மாட்டேங்க. அப்படியா? ரைட். சிக்ஷா, சிக்ஷா அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஸ்கீம்ஸ்ல படிப்பீங்கல்ல, சர்வ சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா அனைவருக்கும் கல்வி. சிக்ஷா அப்படின்னா கல்வி, அவ்வளவுதான். ஸோ ஸ்வாதிகா மேடமோட பேரு, என்னோட ஒய்ஃபு. அவங்க தான் இன்ஸ்டியூட்டை ஃபுல்லா அவங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸை மேடம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஸ்வாதிகா. ஸோ இந்த எஜுகேஷன் பை ஸ்வாதிகா, அதான் சிக்ஷா பை ஸ்வாதிகா. சும்மா ஒன்றும் பெரிய பெயர் காரணம் நியூமரலாஜி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லி பார்க்கறதுக்கு ஸ்வாதிகா ஏஎஸ் அகாடமி தான் பேரு. அது சிக்ஷா முன்னாடி போடுறப்போ ரொம்ப ரைமிங்காகவும் டிஃப்ரெண்டாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. அதனால சரி ஓகே அந்த பேரே இருக்கட்டும், அப்படி ஆரம்பிச்சது தான் சிக்ஷா. ஸோ சிக்ஷாவோட ஜேர்னி அப்படிங்கிறது 2019 ஆரம்பிச்சது. 2019, 2019க்கு அப்புறம் இப்போ நடந்த இந்த 5 இயர்ஸ் ஜேர்னி, கம்ப்ளீட் 5 இயர்ஸ் ஜேர்னி. இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் அரௌண்ட் 350+ ஆஃபீஸர்ஸை நம்ம சோஃபார் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் இந்த வருஷத்துல இருந்த பிகெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றது விஏஎஸ், வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். அந்த விஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல 83 பேரு நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து மட்டும். தமிழ்நாட்டிலேயே ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல அந்த விஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல அதிகப்படியான நம்பர்ஸ் பாஸ் பண்ண இன்ஸ்டிடியூட் நம்ம தான், நம்ம பசங்க தான். அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன், இது வந்து ஈக்குவல் டு குரூப் 1 ரேங்க், குரூப் 1 ரேங்க், குரூப் 1 சேலரி, அந்த ரேங்க்ல இருந்த போஸ்ட். ஸோ விஏஎஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கு அடுத்தது குரூப் 1 இந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு. குரூப் 1ல 6 பேரு, குரூப் 2 சோஃபார் 56 பேரு இது வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியா ரஃபிக் அப்படின்னு ஒரு தம்பி, முந்தா நாள் தான் லாஸ்ட் டே கவுன்சிலிங். அந்த லாஸ்ட் டே கவுன்சிலிங்ல ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே இந்த வருஷத்துக்கான ஒரு ட்ரைனிங். ஸோ இது எல்லாமே இந்த வருஷத்துக்கான மைல் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் சிக்ஷா. ஸோ மை செல்ஃப் சேகர், மேடமோட ஹஸ்பண்ட் ஸ்வாதிகா சேகர் அப்படின்னு போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க. அந்த சேகர் நான் தான், ஒர்க்கிங் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து, ஆஸ்பிரண்ட் ஸ்டேஜில் இருந்து இன்னைக்கு ஆஃபீஸர் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு, நாங்கள் எங்கள் கிளாஸ்ல, நான் என்னோட கிளாஸ்ல பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது சிக்ஷால வாட் வி ஆர் பிராக்டிசிங் அப்படிங்கிறது எல்லாமே. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே ஒரு பெரிய ட்ரீம் கிடையாது. இது எதுவுமே கடக்க முடியாத இலக்குகள் கிடையாது, அடையவே முடியாத உயரம்லாம் கிடையாது. பட் டெஃபினட்டா இட் இஸ் டிஃபிகல்ட். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா எல்லாருமே கிடைச்சிடும் இல்லையா? ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழ்ல, குப்பை தான் நினைச்ச உடனே கிடைக்கும், வைரம்னா கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டா? குனிஞ்சா கிடைக்கணும் அப்படின்னா குப்பை தான் கிடைக்கும், வைரம் கிடைக்காது. வைரம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும், கொஞ்சம் பொறுமை வேணும், பர்சிவரன்ஸ் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், எல்லாமே வேணும். கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும், இறங்கி வேலை செஞ்சாதான் வைரம் கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு டெஃபினட்டா வைரம் மாதிரி தானே இல்லையா? இன்னைக்கு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கல்யாண மார்க்கெட்ல யாருக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம்? யாருக்கெல்லாம் டிமாண்ட் அதிகம்?
கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப அதிகம் தானே. பொண்ணுங்களுக்கு பையன் பாக்குறப்ப டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லா பெண்ணை பெற்ற பெற்றோரும் மாப்பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்லைங்க அப்படிதான் பாக்குறாங்க. அதே மாதிரி பசங்க பாக்குறப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெஃபினட்டா பாக்குறோம். ஏன் அப்படின்னா, ஏன் அது கொடுக்குறோம்? அவ்வளவு பிரஸ்டீஜியஸான ஒரு பொசிஷனை ஏன் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சார் கெத்தா இருக்கலாம் சார், கொண்ட வச்ச கார்ல போகலாம், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஊர்ல நிறைய பேர்த்து மிரட்டலாம், பல பேரை பழி வாங்க வேண்டியிருக்கு, நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னா முன்னாடி நிக்க வேண்டியிருக்கு. லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்கும் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ 1000 ரீசன் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே வரியில நீங்க வந்து ஏன் கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ல கேள்வி மாதிரி எழுதுறீங்க, நீங்க பதில் எழுதணும் அப்படின்னா டெஃபினட்டா அது என்னவா இருக்கணும், என்னவா இருந்தா உங்க சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் a great chance to serve society back. திரும்ப நீங்கள் வளர்ந்து வந்து இந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த அரசு பணி அப்படின்னு சொல்றது. சரி, எங்க அப்பா காசு கொடுத்தாரு, எங்க அம்மா சோறாக்கி போட்டாங்க, நான் படிச்சேன் கவர்மெண்ட், நான் ஏன் இந்த சொசைட்டிக்கு திரும்ப தரணும்? அதானே உங்களுக்கு கேள்வி. ஸோ நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல் தான், நம்ம எல்லாருமே ஒரு சமூக விலங்கு தான். இந்த சொசைட்டி இல்லாம, வித்தவுட் சொசைட்டி நம்ம கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீசர், நம்ம வாங்குற சம்பளம், நாம போற அந்த கொண்ட வச்ச காரு, நமக்கு இருக்கிற டவாலி, நமக்கு இருக்கிற ஓஏ பிஏ, நமக்கு இருக்கிற காசு, நமக்கு இருக்கிற ஓசு, எல்லாமே இந்த பீப்புள், இந்த சொசைட்டியோட ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அவங்களோட உழைப்பு, அவங்களோட வரி, அவங்களோட டாக்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு நாம. அப்ப இந்த சொசைட்டி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதால தான் நாம இன்னைக்கு இந்த ஆபீசரா இருக்கிறோம். நீங்க நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, கவர்மெண்டோட ஒரு ஃபெசிலிட்டியை படிச்சிருப்பீங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல நம்ம படிச்சதால தான் இன்னைக்கு நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ, விசிபிளாவோ இன்விசிபிளாவோ நமக்கு வந்து இந்த சொசைட்டி நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அந்த கிராட்டிடியூட் எப்பவுமே உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு உங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வரலாம். அப்ப எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் அப்படின்னா என்ன? வித்தவுட் கெட்டிங் எனி மணி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் சர்வீஸ். கரெக்டா? கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகணும்னு என் கனவு சார்னு நம்ம சொல்றோம். நீங்க போய் அங்க சர்வீஸா பண்ண போறீங்க. நீங்க பாக்குற வேலைக்கு 1ஆம் தேதி கூட சம்பளம் இல்ல, 31ஆம் தேதி கடைசி நாள் சம்பளம் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட்ல சேலரி போடுற ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா இருக்கும் அது. 1ஆம் தேதி மாசம் 30 தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 1ஆம் தேதி. பிரைவேட் கம்பெனில நல்ல கம்பெனியா இருந்தா 1ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் ஹிஸ்டரி. அதுக்கு மேல அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. 30ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க. 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமைனா, சப்போஸ் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, 29ஆம் தேதி சனிக்கிழமை, அப்ப அதுவும் லீவ் டே. அப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்பளம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. சப்போஸ் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருதுன்னா உங்களுக்கு அந்த மாசத்துக்கான சம்பளம் மாசம் முடியறதுக்கு முன்னாடி 28ஆம் தேதியே சம்பளம் வந்துடும். ஒருவேளை இந்த 28, 27 எல்லாமே லாங் லீவ் இருக்கு, 25ஆம் தேதி தான் அந்த மாசத்தோட கடைசி ஒர்க்கிங் டேனா 25ஆம் தேதியே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸோ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் கவர்மெண்டோட சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படிதான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அது மாசம் கரெக்டான தேதிக்கு சம்பளம் கொடுக்கறதாகட்டும், இல்ல சொசைட்டி நல்ல ரெகனைசேஷனா இருக்கிறதாகட்டும், கல்யாண மார்க்கெட்ல நம்ம ரொம்ப டிமாண்டபிளான ஒரு ப்ராடக்டா மாறுறதா என்னவா வேணாலும் இருக்கட்டுங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்ல. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு எனி சர்வீஸ். ஆனா அந்த சர்வீஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் பெரிய அளவுல உங்களுக்கு பே பண்றாங்க. ஆனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நீங்க சர்வீஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஏழையின் கண்ணில இருக்கிற கண்ணீரை டெஃபினட்டா நீங்க துடைப்பீங்க. ஆத்மார்த்தமான சந்தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லைஃப்ல தலைகீழ ஒருத்தனோட லைஃப் நீங்க போடுற ஒரு கையெழுத்து மாத்தும். அது பாசிட்டிவாவும் மாத்தும், நெகட்டிவாவும் மாத்தும். நல்ல ஆபீசரா இருக்கணும் அப்படிங்கிறது த மாரல், த எத்திக்ஸ், அது எல்லாமே நாளைக்கு நீங்க ஒரு ஆபீசரா போனதுக்கு அப்புறம் போவீங்க. ரைட், இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் சார். கரெக்ட், இதெல்லாம் எனக்கு தெரியணும் சார், இதெல்லாம் நான் செய்யணும். அதுக்கு நான் என்ன ஆகணும்? நான் வந்து எக்ஸாமை பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன்னு உங்களோட ப்ரிப்பரேஷன், இனி ஒன்னு உங்களோட மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். இந்த மைண்ட் செட் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது மைண்ட் செட். ஒன்னு சொல்லுவாங்க, நீங்க இந்த இங்கிலீஷ் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றப்ப இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, டாக் லைக் பிரிட்டிஷ், வாக் லைக் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரிட்டிஷ்கார மாதிரி பேசு, ஒரு பிரிட்டிஷ்கார மாதிரி நட.
டாக் லைக் பிரிட்டிஷ், வாக் லைக் பிரிட்டிஷ். அது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி. ஆனா நீ அப்படி நடக்க நடக்க, அப்படி பேச பேச, பயிற்சி பண்ண பண்ண நீ அந்த பிராக்டிஸ் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி உள்ள வர்றப்ப இந்த இடத்துல 2 விஷயம் ஒண்ணு இருக்கும். உங்களோட அறிவுக்கும் உங்க புத்திக்கும் நடுவுல இந்த 2 தான் உங்களை டிரைவ் பண்ற டிரைவிங் ஃபோர்ஸ். உங்க அறிவுக்கு தெரியும் இந்த 85 நாள் சரியா படிச்சு நம்ம எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி உள்ள போயிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம நல்லா பாஸ் பண்ணிடுவோம், நம்ம சூப்பரா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்ம அறிவு. இந்த புத்திங்கிறது இந்த இடத்துல இன்னொரு டேர்ம் நம்ம வச்சுக்கலாம். புத்தின்னு சொன்னா அதையும் அறிவோட கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த புத்திய மனசுன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசு இது நாள் வரைக்கும் நல்லா 8 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கி டேஸ்டா சாப்பிட்டுட்டு கஷ்டமா இருக்கிற எந்த விஷயத்தையும் பிட்டு மட்டுமே எழுதி, காலேஜ்ல அப்படிதானே, ஈஸியான சப்ஜெக்ட்னா படிச்சிருவோம், கஷ்டமான சப்ஜெக்டா சரி பாக்கெட்ல 2 எழுதி வைப்போம், அதுல இருந்து ஏதாவது 4 ஹிண்ட் கிடைச்சுன்னா அதை வச்சு எழுதுவோம், எப்படியாவது பாஸ் பண்ணுவோம். ஸோ மனசு எப்பவுமே எளிமையான விஷயங்களுக்கு பழக்கப்பட்டது. அது வந்து கஷ்டமான விஷயங்கள், கஷ்டம்னா நமக்கு ரெகுலரா படிக்கணும், 6 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கணும், படிச்சதை ரீகால் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நமக்கு நாமளே செல்ஃபா கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த விஷயங்களை எடுத்து திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் மனசு இது வரைக்கும் பழக்கப்படலை. நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருந்து பழகுன ஒரு மனசு. கீழே கிடக்கிறது குனிஞ்சு எடுக்கலாமா அப்படின்னா அறிவு குனிஞ்சா கீழே இருக்கிறது எடுக்கலாம்னு தோணும். ஆனா மனசு தெரியுமா சொல்லுவோம், பாப்பா இங்க வா அப்படின்னு. நம்ம வீட்டுல கீழே இருக்கிற பாப்பாவும் மேல கூப்பிடுவோம், எதுக்குன்னு கூப்பிட்டா அந்த கீழே கிடக்கிறதுல அதை எடுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் நாமளே குனிஞ்சு நாம எடுக்கலாம். அவ்வளவு சோம்பேறியா தான் நம்ம மனசு நம்மள டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவுதான். அப்ப நமக்கான இந்த போராட்டம், இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட், ஒரு பெரிய பேட்டில் அப்படிங்கிறது உங்க அறிவுக்கும் உங்க மனசுக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். படிச்சா உருப்படலாங்கிறது உங்க மனசுக்கு தெரியும், படிக்க விடாம தடுக்கிறதுக்கு உங்க மனசே உங்களுக்கு இருக்கும். இந்த 2க்கும் நடுவுல நீங்க தான் இருதலிக்குள்ள எறும்பு மாதிரி மீண்டு மீண்டு வரணும். அப்ப இந்த இதுல மனசை டிஃபீட் பண்ணி நீங்க அறிவு சொல்றதை கேட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கெட் குட் மைண்ட் செட் அபவுட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமை எழுதினா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கணும். எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எழுதிதான் பாஸ் பண்ணாங்க, வேற எந்த வழியிலையும் பாஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையும் வேணும். நாளைக்கு நான் இப்பவும் சொல்றேன், நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியில போறப்ப உங்களை ஒரு காமன் மேன் உங்களை பார்த்தோன்னே உங்களை என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? அப்பா அப்படியே கட்டி பிடிச்சு, அம்மா நீ உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சுப்பா, நீ இன்னைக்கு ஆபீசர் ஆயிட்டப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கையெல்லாம் கொடுத்துட்டு பொறுமையா கூப்பிட்டு ஓரமா போய், மாப்பிள்ள உண்மையை சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன பண்ணுன, எப்படி இதை வாங்கின, இதை யாருக்கு வழியா போன, என்ன செலவு பண்ணா யார்கிட்ட கொடுக்க முடியும், அப்படிதான் கேட்பாங்க. இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அரசு பணி அப்படிங்கிறதுக்கான ரூட்டே வேறையா ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகி போச்சு. அப்படிலாம் இல்லை. அப்ப உங்களுக்கே அந்த நமக்கு படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கே பல தடவை அந்த டவுட் வந்துடும், நாம இவ்வளவு உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம், வேற வழியில யாராவது வேலை வாங்கிடுவாங்களோ அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் கட்டினதை தவிர நான் ஒரு பைசா எதுக்கும் செலவு பண்ணாம நான் ஆபீசர் ஆனேன். என்ன மாதிரி 1000கணக்கான ஆபீசரை என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். இந்த வெளியில ரூமரா கிளம்பிட்டு இருக்கோம்ல, அப்படி போனா வேலை வாங்கிடலாம், இப்படி போனா வேலை வாங்கிடலாம்னு, அப்படிலாம் வேலை வாங்கின ஒருத்தனை கூட நான் லைஃப்ல இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே. ஸோ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க. நமக்கு முன்னாடி போன ஜெயிச்ச யாரையாவது ஒருத்தங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாமளே பல தடவை பண்ணியிருக்கிறோம், ஏதோ பண்ணி வாங்கிடுறானுங்க, நம்மளால வாங்க முடியல அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கு முன்னாடி ஆபீசரான அத்தனை பேருமே படிச்ச ஆபீசரானவங்க தான், உழைச்ச ஆபீசரானவங்க தான். அவங்களுக்கான நேரமும் அவர்களுக்கான வாய்ப்பும் அவர்களுக்கான காலத்தையும் சரியா பயன்படுத்தினவங்க எல்லாரும் ஆபீசர் ஆயிருக்காங்க. அப்ப நாம இன்னைக்கு இந்த ஃபீல்டுல இருக்கிறோம், நாம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். டெஃபினட்டா நாமளும் இதே மாதிரியான எஃபர்ட்ஸை போடுறதுக்கு மட்டும் ரெடியா இருந்தோம்னா போதும், 100% நாம ஆபீசர் ஆயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் உங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அப்ப அந்த எல்லாமே நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது, தட் மைண்ட் செட். படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மைண்ட் செட் வேணும், படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மைண்ட் செட் வேணும், படிச்சு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஒரு பக்கம் உங்க மைண்ட் செட்டை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் மீதி இருக்கிற பார்ட்டை உங்களுக்கு இருக்கிறது வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். அதுக்கான உங்க உழைப்பை போட்டீங்கன்னா போதும். கிளியர்? இந்த குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், இப்ப வந்திருக்கிற குரூப் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷனா நடக்க போகுது, குரூப் 2 அண்ட் குரூப் 2A. அப்ப இந்த குரூப் 2, 2A இந்த ரெண்டுக்குமே காமனான விஷயம், அது நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எனி டிகிரி, எந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், அந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஈக்குவல் தான். அதுல 3 எக்ஸாமுக்கு மட்டும், ஒன்னு ப்ரொபேஷன் ஆபீசர், இன்னொன்னு DCTO, டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், இன்னொன்னு
ஃபாரஸ்டர். இந்த 3 எக்ஸாமுக்கு மட்டும்தான் பர்டிகுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. சாரி, பர்டிகுலர் டிகிரி இல்ல, பர்டிகுலர் ஏஜ் லிமிட். ஸோ ரொம்ப சில போஸ்ட்டுக்கு மட்டும் வெரி பர்டிகுலர் டிகிரி வேணும்னு கேட்டிருப்பாங்க, பிகாம் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்க அந்த டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி காமனா இதுல இருக்கிற 90% போஸ்ட் வந்து போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி எனி டிகிரி. அதுக்கு அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்றது, ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த 3 எக்ஸாமுக்கு மட்டும், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், டிசிடிஓ அண்ட் ஃபாரஸ்டர், இந்த 3 எக்ஸாமுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் 37. இதுக்கு முன்னாடி அது 35 தான் இருந்துச்சு. அதுக்கு இந்த வருஷம் 2 வருஷம் ரிலாக்ஸேஷனை கூட்டி இருக்காங்க. அதனால அது 37 மாறி இருக்கு. மற்றபடி இருக்கிற எந்த போஸ்ட் நீங்க எழுதணும் அப்படின்னாலும் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னா யார் எழுதலாம்? அன்டில் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர வரைக்கும் நீங்க எழுதலாம். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட் பிரசன்ட் 60. அப்ப நீங்க 58 வயசுல இருந்தா கூட எழுதலாம். 58ல எழுதி 59ல சர்வீஸ்ல போய் 60 வயசுல ஃபங்க்ஷன் வச்சு ரிட்டையர் ஆகி கூட வரலாம். ஸோ யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு பெரிய பிளஸ். அப்ப இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு பாஸ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம், ஒரு கான்பிடென்ட் வேணும், ப்ராப்பரான உழைப்பு வேணும். இந்த ப்ராப்பரான, நான் வெறும் உழைப்பு அப்படின்னு நான் எழுதல, அதுக்கு நான் என்ன எழுதியிருக்கிறேன்? ப்ராப்பரான உழைப்புன்னு எழுதியிருக்கிறேன். இந்த ப்ராப்பர் அப்படிங்கிற விஷயத்துல 2 விஷயம் வந்துடும். ஒன்னு ப்ராப்பரான கைடன்ஸ், இனி ஒன்னு ப்ராப்பரான ரெவ்யூ சிஸ்டம். இந்த ரெவ்யூ சிஸ்டம்ல நான் 2 விஷயமா சொல்லுவேன். ஒன்னு எக்ஸ்டர்னல் ரெவ்யூ, இன்னொன்னு இன்டர்னல் ரெவ்யூ. ஸோ நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் நீங்க இதெல்லாம் தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி உங்களுக்கான பாத் ரொம்ப கிளியரா செட் பண்றது அப்படிங்கிறது எப்ப அப்படின்னா இப்படிதான் பண்ண முடியும். ஸோ உழைப்பு அப்படின்னு நான் சொல்லல, ஏன்னா உழைக்கிற எல்லாருமே பணக்காரங்க ஆக முடியாது, உழைக்கிற எல்லாருமே ஜெயிக்க முடியாது, உழைக்கிற எல்லாருமே சக்சஸை பார்த்துட முடியாது. கரெக்ட் தானே? பாறை உடைக்கிறவனை விட, கல் உடைக்கிறவங்களை விட, கல் சுமக்கிறவங்களை விட கடினமா உழைக்கிறதுக்கெல்லாம் வேற யாரும் கிடையாது. அப்படிலாம் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களால வாழ்க்கையில பெரிய உயரங்களை எல்லாம் வந்துட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. அப்போ அந்த உழைப்பு அப்படிங்கிறது சரியான திசையில இருக்கணும், சரியான டைரக்ஷன்ல இருக்கணும், போடுற உழைப்புக்கு பெருசா பெய்ட் ஆஃப் இருக்கணும். அப்படின்னா அது ப்ராப்பரான உழைப்பு இருக்கணும். எதுல உழைப்பை செலுத்தினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு உழைச்சிருவன் பெரிய அளவுல ஜெயிப்பான். அது எக்ஸாம் ஆகட்டும், வேற மற்ற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு காமனான விஷயமாகட்டும். அப்ப இந்த எக்ஸாமினேஷன்ல ப்ராப்பரான உழைப்பு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த இருக்கிறது நம்ம கையில இருக்கிறது 85 நாள். இந்த எக்ஸாம் இன்னைக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, நமக்கு எக்ஸாமினேஷன் போறதுக்கு நமக்கு ஒரு 80 to 85 டேஸ் தான் நம்ம கையில இருக்கு. அப்ப இந்த 85 நாள்ல எதை படிக்கணும், எதை படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு தெரியணும். கூடவே இன்னொன்னு என்ன தெரியணும்னா, எதை படிக்காம இருந்தா நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். எதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராப்பரா நான் உழைக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கஷ்டமா இருக்கும்னு நான் சொன்னாங்க, நான் இருக்கிற எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் இருக்கிற 11, 12ல இருக்கிற எல்லா பாடங்களையும் உட்காந்து வரிசையா படிச்சுட்டு இருக்கிறேன். நான் கடினமா உழைச்சேன் சார், ஆனா எக்ஸாமுக்கு வரல. ஒரே ஒரு புக்கை வச்சு 1 மாசம் நான் படிச்சுட்டு இருந்தேன், கடினமா உழைச்சேன், இங்க வரல. அப்ப இங்க கடினமா உழைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உழைப்பு வேணும், ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும். அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் அப்படிங்கிறது அது நானா இருக்கலாம், வேற ஒருத்தங்களா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், இந்த எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களா இருக்கலாம், உங்க வீட்டுல ரொம்ப சரியா இதுல உங்களை திசை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு நபர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தவங்களோட கையை பிடிச்சு போங்க, இந்த இருட்டுல நடந்து போற மாதிரி 85 நாள் கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அப்ப இந்த 85 நாள் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடணும்னா நம்ம சரியான திசையில ஓடுறோமான்னு நம்ம முக்காவாசி தூரம் தப்பா ஓடிட்டு அது ஐயோ தப்பா ஓடிட்டுமேனு கண்டுபிடிச்சு திரும்பி பார்த்தா நாள் இருக்காது, 85 நாள் முடிஞ்சிருக்கும். அதனால டே 1ல இருந்து ஒரு ட்ராக் பிடிச்சுக்கோங்க. அது யாராவது ஒருத்தங்க நம்ம போற ரூட் சரிதான் அப்படிங்கிறத நமக்கு என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளோட கைடன்ஸ் உங்க கையில இருக்கட்டும், அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அண்ட் தென் இன்னொரு ரெவ்யூ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ரெவ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்னு எக்ஸ்டர்னல் சிஸ்டம், இன்னொன்னு இன்டர்னல் சிஸ்டம். இந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அஸ், ஒரு இன்ஸ்டிடியூட்டோ ஒரு மென்டாரோ ஆல்ரெடி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களோ நம்மளோட வெல்விஷரோ யாராவது ஒரு எக்ஸ்டர்னல் ரிவ்யூ இருக்கணும். தம்பி நீ 6ஆம் கிளாஸ் புக்கையே கிட்டத்தட்ட 15 நாளா படிச்சுட்டு இருக்கிற, இது வேலைக்கு ஆகாது, அதுல இருந்து மொத்தமே 7 கேள்வி தான் வரும், அந்த 7 கேள்வி வர ஒரு விஷயத்துக்கு 15 நாள் படிச்சுட்டு இருக்கிறது, இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் சிஸ்டமும் உங்களுக்கு வேணும். இந்த விஷயத்த 7 நாள்ல படிக்கணும்னு நாம நினைச்சோம், ஆனா இது ஒரு 15 நாளா நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்றோம், நம்ம ப்ரிப்பரேஷன் தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலாரம் பெல் அடிக்கிற ஒரு இன்டர்னல் ரிவ்யூ சிஸ்டம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த இன்டர்னல் ரிவ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டெஸ்ட் பேட்சா இருக்கலாம். நீங்க நல்லா படிச்சுட்டீங்க, இது வரைக்கும் நான் சூப்பரா படிச்சு முடிச்சிட்டேன் சார், இது வரைக்கும் நான் குரூப் 4க்கு படிச்சிருந்தேன், குரூப் 2க்கு படிச்சிருந்தேன், குரூப் 1க்கு படிச்சிருந்தேன், நான் நல்லா படிச்சு முடிச்சிட்டேன், ஆனா இப்ப நான் போயிட்டு இருக்கிற ட்ராக் மட்டும் கரெக்டா இல்லையா, நான் நல்லா படிச்சிருந்தா இல்லையான்னு எனக்கே அப்பப்போ ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னா
நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் பண்ணலாம். சிக்ஷால வி ஆர் கண்டக்டிங் டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்க அங்க வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேற எவர் இட் இஸ், பட் ஒரே விஷயம் குவாலிட்டியா இருக்கணும். ஒரு குவாலிட்டியா இருக்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இன்டர்னலா உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கும். நீங்க சூப்பரா படிச்சுட்டேன் அப்படின்னு பயங்கர தலகணத்தோட ஒரு டாபிக்ல இருப்பீங்கல்ல, அந்த டாபிக் உங்க மண்டையில போட்டு உட்கார வைக்கும். ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நீ இதை படிச்சுட்டான்னு நீங்க நினைச்சிட்டு போன டாபிக்ல நிறைய தப்பு பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்னலா ஒரு அலாரம் அடிக்கும். நம்ம படிச்சிட்டோம் ஓவர் கான்பிடண்டா இருக்கிற இடத்துல தான் நம்ம பெரிய அளவுல சொதப்பிட்டு இருக்கிறோம். இது வேலைக்கு ஆகாது, இதை இது மாதிரி மாத்தணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் அவேர்னஸ். ஸோ இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரிவ்யூ சிஸ்டம். ஸோ ஒரு உழைப்பு, ப்ராப்பரான உழைப்பு அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்டர்னல் கைடன்ஸ், ஒரு இன்டர்னல் ரிவ்யூ சிஸ்டம், இது ரெண்டும் சேர்றப்ப. ஏன்னா ஓடுன்னு நான் உங்களை எவ்வளவு விரட்டினாலும் உங்களுக்குள்ள ஒரு விழிப்பு இல்லைன்னா உங்களால ஓட முடியாது. நீங்க ஓடுறதுக்கு எவ்வளவுதான் தயாரா இருந்து நான் ஓடுறேன் நீங்க சொன்னாலும் உங்களை சரியா மோட்டிவேட் பண்ணி கியூரேட் பண்ணி உங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மென்டார் இல்லை அப்படின்னா உங்களால சக்சஸ் போய் ரீச் ஆக முடியாது. இந்த ரெண்டு விஷயமுமே ரொம்ப முக்கியம். கிளியர்? ரைட். அப்ப இதுல இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். யார் எழுதலாம், யார் வேணாலும் எழுதலாம், எப்ப வரைக்கும் எழுதலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது. எந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு? ஒரு 3 போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கு. மீதி இருக்கிற எதுக்கும் ஏஜ் லிமிட் இல்லை. இது எல்லாமே காமன் டேர்ம்ஸ். ரைட். இதுக்கு அடுத்தது இதுக்கான சிலபஸ். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற 2 பேட்டர்னா நடக்குது. இந்த ப்ரிலிமினரி அப்படிங்கிறது 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க், 200 கேள்விகள், 300 மார்க். அப்ப இந்த 200 கேள்வி அப்படிங்கிறது 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு லாங்குவேஜ் பார்ட், இன்னொன்னு ஆப்டிடியூட் பார்ட், இன்னொன்னு ஜிஎஸ் பார்ட். ஆப்டில 25 கேள்வி, ஜிஎஸ்ல 75 கேள்வி. லாங்குவேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ். அது ஜெனரல் தமிழா இருக்கலாம் அல்லது ஜெனரல் இங்கிலீஷா இருக்கலாம். ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ், அதுல உங்களுக்கு 100 கேள்வி. அண்ட் தென் இந்த 200 கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. ஸோ 300 மார்க். 200 கேள்வின்னு சொன்னாலும் கரெக்ட், அதை 300 மார்க்னு சொன்னாலும் கரெக்ட். கரெக்டா? அப்ப இதுதான் உங்களோட ப்ரிலிமினரி பேட்டர்ன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு there are 2 டிஃபரெண்ட் மெயின்ஸ். இன்டர்வியூ இருக்கானா இல்ல. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 அப்படின்னு ஒரு மெயின்ஸ் நடத்த போறாங்க. குரூப் 2A ஒரு மெயின்ஸ் நடத்த போறாங்க. இந்த குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல மெயின்ஸ் நடத்த போறாங்க. அதாவது விரிவான விடையளிக்கணும், எழுதணும் வரி வரியா. நீங்க 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எழுதுன மாதிரி விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு இதுக்கான பேட்டர்ன் இருக்க போகுது. அண்ட் தென் குரூப் 2A எகைன் அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. அப்ப இந்த குரூப் 2A நீங்க போக போறீங்களா, குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்களா அப்படிங்கிறத நானும் நீங்களும் டிசைட் பண்ண போறது இல்ல, நீங்க வாங்க போற மார்க்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ எப்பவுமே ஒரு காமன் ரேஷியோ இருக்கு இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். ப்ரிலிமினரியில இருந்து ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2க்கு 1:10. ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் எடுத்து மெயின்ஸ் எழுத வைப்பாங்க. அப்ப நமக்கு ஆஸ்பிரன்ட் சைட்ல இருந்து கேட்டது குரூப் 2 மெயின்ஸே வேண்டான்னு கேட்டோம். பட் அவங்க மெயின்ஸ் இல்ல, ஆனா பழைய மாதிரி இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குரூப் 2A இருக்கிற மெயின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ், குரூப் 2க்கு இருக்கிறது டிஸ்கிரிப்டிவ். அப்போ குரூப் 2ல இருக்கிற போஸ்ட் அப்படிங்கிறது 500 போஸ்ட். குரூப் 2A இருக்கிற போஸ்ட் 1800 போஸ்ட். இந்த 500 போஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போஸ்ட் எல்லாமே அங்கதான் இருக்கு. டிசிடிஓ அங்க இருக்கு, சப் ரிஜிஸ்ட்ரார் அங்க இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இன்னொன்னு நான் சொல்றேன். மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பவர்னு நினைக்கிற விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய பவர்லெஸ்ஸான ஒரு விஷயம் பின்னாடியே வரும். அதனால there is no power, there is no powerless, but the most fancy, எல்லாராலையும் விரும்பப்படுற போஸ்ட். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னப்பா சப் ரிஜிஸ்ட்ராரா இருக்காரு, அவருக்கு என்னப்பா டிசிடிஓவா இருக்காரு அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற சில போஸ்ட் எல்லாமே குரூப் 2க்குள்ள இருக்கு. குரூப் 2A நிறைய போஸ்ட் இருக்கு. அது எல்லாமே நீங்க அந்த நோட்டிபிகேஷன்ல போஸ்ட் லிஸ்ட்ல பாத்துடலாம். அப்ப இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல மாசம் அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வரும். குரூப் 2A அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அரௌண்ட் ஒரு 30,000 ரூபாய் வரும். 30,000 ரூபாய்க்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2,000 ரூபாய் முன்ன பின்ன வரும். இது ஒரு 40,000 பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2,000 அப்படின்னு வரும். ஸோ நிறைய பேருக்கு சார் பிரைவேட் வேலைக்கு போனாவே இன்னைக்கு ஐடி கம்பெனிலாம் ஸ்டார்டிங்லேயே 50,000 தராங்க, கவர்மெண்ட்ல இவ்வளவுதான் சம்பளம் தருவாங்களா அப்படின்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
ஸ்லோ மணி பட் ஸ்டெடி மணி. எஸ், தட் இஸ் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிற இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த சேலரி தெரியும். வருஷத்துக்கு ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 2 டைம் டிஏ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை இன்க்ரிமெண்ட் வாங்குற மாதிரி கணக்கு இருக்கும். எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் பே கமிஷன் வரும். ஸோ நீங்க இன்னைக்கு 40,000 சம்பளம் வாங்குற ஒருத்தங்க நீங்க அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் ப்ரொபோர்ஷனே இருக்காது, பயங்கரமா ஹைக் ஆயிருக்கும், பயங்கரமா க்ரோ ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் எனி சேலரி திங்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ள வர வரைக்கும். ஸோ பியாண்ட் சேலரி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். குரூப் 2னா இவ்வளவு இதெல்லாம் நடக்கப்படும். அப்ப நான் குரூப் 2க்கு போறேன் சார், நான் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆகிறேன், இல்ல குரூப் 2A இருக்கிற ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுக்கிறேன், இல்ல வேற ஏதாவது ஒன்று எடுக்க போறேன் அப்படின்னா இந்த குரூப் 2வா குரூப் 2Aவா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது உங்களோட ப்ரிலிம்ஸ் மார்க். ஸோ இது நாள் வரைக்கும் இருந்த பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸே இந்த பிளேஸ் தான். இதுதான் நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இந்த எக்ஸாம்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இதுதான். இது நாள் வரைக்கும் பிரிலிமினரி மார்க் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பிளே பண்ணல. இப்பவுமே இட் வில் நாட் பி கவுண்ட் ஃபார் மெரிட். மெரிட்டுக்கு இதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த பிரிலிம்ஸ் மார்க்கை வச்சுதான் நீங்க குரூப் 2க்கு போறீங்களா குரூப் 2Aக்கு போறீங்களான்னு இருக்கும். இப்போ குரூப் 2ல 500 போஸ்ட், அதை 1:10 அப்படின்னா 500 × 10 5000 பேரை குரூப் 2 மெயின்ஸ் எழுதுவீங்க. இதுல ஒரு 1800 போஸ்ட் இருக்கு, இன்டூ 10 ஒரு 18,000 பேர் இதுக்கான மெயின்ஸ் எழுதுவீங்க. அப்ப இந்த 5000 பேர் மெயின்ஸ் எழுதுறது யாரு, இந்த 18,000 பேர் மெயின்ஸ் எழுதுறது யாரு அப்படிங்கிறத நீங்களோ நானோ டிசைட் பண்ண போறது இல்லை, டிஎன்பிஎஸ்சி டிசைட் பண்ண போறது இல்லை. டிசைட் பண்ண போறது எல்லாமே பிரிலிமினரியில நீங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க பிரிலிமினரி பாஸ் பண்ணா மெயின்ஸ் போயிடலாம், அவ்வளவுதான். நீங்க 200க்கு 200 வாங்கி பிரிலிமினரி பாஸ் பண்ணியிருந்தாலும் 140 45 மட்டும் கரெக்டா கட் ஆஃப் மட்டும் வாங்கி நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அது எந்த டிஃபரன்ஸையும் உங்களுக்கு மேக் பண்ணல, நீங்க பாட்டுக்கு எக்ஸாம் எழுத போனீங்க. ஆனா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரிலிமினரி ஸ்டேஜ்ல வாங்குற ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். அப்ப நல்ல மார்க் வாங்குற டாப்ல இருக்கிறவங்க நீங்க குரூப் 2 மெயின்ஸ் எழுதுவீங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க குரூப் 2A மெயின்ஸ் எழுதுவீங்க. அப்படிங்கிறதா இதான் பேட்டர்ன். அப்ப இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப நிறைய டாக்டிக்ஸ் நம்ம வச்சிருப்போம். எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டோம், ஆனா எக்கனாமிக்ஸ்க்குள்ள ஒரு பார்ட் மட்டும் படிப்போம். சயின்ஸை படிக்க மாட்டோம், பயாலஜிக்குள்ள பிசியாலஜி மட்டும் படிச்சுட்டு போவோம். ஸோ எதெல்லாம் பண்ணா கட் ஆஃப் கிளியர் பண்ணுவோமோ அதை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க நீங்க வாங்குற மார்க் தான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுது, இங்க நீங்க வாங்குற மார்க் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா நீங்க எதுக்கு போகணுங்கிற விஷயத்த இலக்கு குரூப் 2க்கு இருக்கட்டும். அட்லீஸ்ட் அப்பதான் குரூப் 2Aக்குள்ளேயாவது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதோ ஒண்ணு நம்ம கட் ஆஃப் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு முடியாது. இப்ப இது என்ன நடக்கும்னா, இப்படி ஒரு விஷயம் வெளியில வர்றப்ப இது நாள் வரைக்கும் நார்மலா படிச்சுக்கிட்டு இருந்த உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இந்த அவேர்னஸ் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கொஞ்சம் கூடுதலா படிப்பாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் போட்ட எஃபர்ட்டும் இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண மெத்தடாலஜில இருந்து கொஞ்சம் வெளியில வந்து நம்ம மார்க் தான் நாளைக்கு நமக்கு மெயின்ஸ் எதை எழுத போறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாருமே போடுறதுக்கு ரெடி ஆகி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாரும் போடுற அந்த சமயத்துல நீங்க ரொம்ப சுமாரான ஒரு எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா நீங்க அந்த போட்டியில இருக்க மாட்டீங்க. இந்த சுமாரான எஃபர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு நமக்கு போதும். ஆனா இப்ப இருக்கிற பேட்டர்ன்ல நம்ம இந்த டாப் 5,000க்குள்ள வரணும், இல்ல டாப் 18,000க்குள்ள வரணும் அப்படின்னாவே நீங்க நல்ல எஃபர்ட்ஸ் போடணும். அந்த எஃபர்ட்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதனால வரைக்கும் நமக்கு ப்ரிப்பரேஷன்ல அது குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் அந்த நீடு வந்து இல்லாம இருந்துச்சு. சில சப்ஜெக்ட்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம், அதை நம்ம படிக்கவே மாட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஆப்ஷன்ல விட்டுறலாங்க அப்படின்ட்டு போவோம். பட் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். எல்லா சப்ஜெக்டையுமே நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த ரெஸ்பெக்ட் இன் த சென்ஸ் நிறைய அதுக்கான வெயிட்டேஜ் கொடுங்க. இந்த எக்ஸாம் நம்ம எதையும் படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு காமனான ஒரு விஷயம். நம்ம பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம பிசிக்ஸ் நிறைய பேர் படிக்க மாட்டோம், இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டோம். ஆனா நமக்கு வந்து ஒரு பாலிட்டி ரொம்ப ஈஸி, ஹிஸ்டரி ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம இதுல நம்ம ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு போவோம். ஹிஸ்டரியில சாதாரணமா கேட்ட ஒரு கேள்வியை நம்ம தப்பு பண்ணியிருப்போம். பட் போற போக்குல பார்த்துட்டு போன ஒரு பிசிக்ஸ் கொஸ்டினோ ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டினோ சும்மா ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து கரெக்டா ஒன்று போட்டிருப்போம். இங்க நமக்கு வரவே வராதுன்னு நினைச்ச ஒரு ஏரியாவில இருந்து கிடைச்ச ஒரு கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியும்னு நினைச்சு பண்ண ஒரு மிஸ்டேக்ல இருந்து நம்மள அது காப்பாத்திட்டு போகும். ஸோ இது வந்து செக் அண்ட் பேலன்ஸ் தான். இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, கண்டிப்பா இவர் கடன் கொடுப்பாருன்னு நினைச்சு போனங்க,
5 பைசா தேரல, ஒண்ணுமே கிடைக்கல, வான்னு சொல்லி கடைசியா கை விரிச்சு ஏமாத்திட்டாரு. தெய்வம் மாதிரி ஒருத்தன் வந்தாங்க திடீர்னு, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5000 ரூபாய் டக்குன்னு எடுத்து கொடுத்து காப்பாத்திட்டு போனாரு. அன்னைக்கு மட்டும் அவர் மட்டும் இல்லனா அப்படின்னு இருக்கும்ல, அன்னைக்கு மட்டும் அந்த அவர் மட்டும் இல்லனா கேரக்டரா தான் இங்க நீங்க அந்த ரெஸ்பெக்ட் பண்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்க முழுசா நம்பிட்டு போன அந்த ஹிஸ்டரியோ பாலிட்டியோ உங்களை கைவிடும். நீங்க எதிர்பார்க்காம போன பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ ஜியாகிரபியோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு அந்த இடத்துல அங்க தப்பு பண்ண ஒரு 4 கொஸ்டின் இது பேலன்ஸ் பண்ணி உங்களை நீங்க மெயின்ஸ் எழுத உள்ள அனுப்பிச்சிடும். ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நாளைக்கு மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் எகைன் இந்த பிரிலிமினரியில வாங்கின மார்க் வந்து இன்டர்வியூ அந்த ஃபைனல் ரேங்கிங் எல்லாம் வருமா அப்படின்னா தெர் இஸ் நோ, அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ரொவிஷனும் இல்லை. ஸோ நீங்க மெயின்ஸ் உள்ள நுழையறதுக்கு இது வந்து ஒரு எலிஜிபிளான பேப்பர். அந்த மார்க்கு நீங்க எந்த மெயின்ஸ் எழுத போறீங்க டிட்டர்மைன் பண்ற இடம் தான் அது, மற்றபடி ஃபைனல் ரேங்கிங்க்கு அது வராது. அப்ப இந்த ரெஸ்பெக்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எஸ், அது நம்ம கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி, இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இதை நம்ம எங்க போய் படிக்கணும், இதை என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி ரொம்ப முக்கியம். இந்த வேர் டு ஸ்டடியை 2 விஷயமா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு ஸ்கூல் புக்ஸ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்சஸ். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்சஸ். அப்ப ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சு நம்ம பாஸ் பண்ணிட முடியாதா சார்? ஏன் சார் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்னு ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் மட்டுமே படிக்கிறதுக்கு இது குரூப் 4 எக்ஸாமினேஷன் இல்ல அது ஸ்கூல் எக்ஸாமினேஷனும் இல்லையா? இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், இது வந்து இந்த குரூப் 2 அல்லது குரூப் 1 அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், ஒரு பட்டப்படிப்பு தரத்திலான ஒரு தேர்வு. அப்போ பட்டப்படிப்பு தரத்திலான தேர்வு அப்படின்னு அவங்களே கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் புக்கு மட்டுமே வச்சு ஓட்டிட்டு இருப்பேன் சார் அப்படின்னாலாம் டெஃபினட்டா அது முடியாது. அந்த இடத்துல இருந்து உங்களால அதை நீங்க சாத்தியப்படுத்தவே முடியாது. ரைட்? நாம எப்படி டிகிரி படிக்கிறதுக்கு ஸ்கூல் தாண்டி போனாதான், ஸ்கூல் எல்லாமே படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம டிகிரி என்டர் ஆக முடியுமோ, அதே மாதிரிதான் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் கூட ஸ்கூல் புக்ஸை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படிங்கிறது வித்தவுட் எனி செகண்ட் ஒப்பீனியன் ஸ்கூல் புக் மஸ்ட். ஆனா ஸ்கூல் புக்கை மட்டுமே வச்சு இந்த எக்ஸாம் ஓட்டிட முடியுமா, இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நீங்க படிச்சிட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியாது. அதுக்கான விஷயங்கள் நம்ம நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும். அது வெரி பர்டிகுலரா யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஐஎன்எம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க ஸ்கூல் புக்கு மட்டுமே வச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன், எல்லா கேள்வியும் இந்த ஸ்கூல் புக்ல இருந்தே வரும் அப்படின்னா ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட். கண்டிப்பா அதெல்லாம் முடியவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான சப்ஜெக்ட்ஸ். மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயுமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளியில இருந்து நிறைய கேள்விகள் வரும், எக்கனாமிக்ஸ் ஆல்சோ. பட் இந்த 5 சப்ஜெக்ட்லயும் ஒரு வெரி பர்டிகுலர் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் புக்கு மட்டுமே இல்லாம 50% கொஸ்டின்ஸ் அப்படியே வெளியில இருந்து வரும். எல்லா இதுலயுமே இதுல நீங்க 20 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வரும், 10 கொஸ்டின் வெளியில இருந்தா வரும். யூனிட் 9ல ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல நம்ம ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இருக்கும், மீதி 7 கொஸ்டின் வெளியில இருந்தா வரும். அப்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படிங்கறத நீங்க பக்காவா பிளான் பண்ணணும். ஒரு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஒன்று ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த புக்ஸை எடுத்துட்டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சிங்க்ரனைஸ் பண்ணணும். அந்த சிங்க்ரனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிச்சு அதை கிளீனா ஒரு ரஃபா ஒரு நோட்ஸ் எடுக்கணும். இந்த ரஃபா நோட்ஸ் எடுக்கிற இடத்துல 6வது புக்ல நீங்க சவுண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதே விஷயம் 11th புக்ல படிக்கிறப்ப நீங்க 6வது எழுதுன அந்த ஹைரார்கிக்கு உள்ள நிறைய விஷயத்தை இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க படிச்ச விஷயங்களை எடுத்து இங்க இன்செர்ட் பண்ணணும். இப்படி நீங்க ஒரு ஹைரார்கில ஒரு லைன்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒன் பை ஒன்னா உள்ளுக்குள்ள எடுத்து நீங்க இன்செர்ட் பண்றதுல தான் உங்களோட நோட்ஸ் மேக்கிங் இருக்கு. இந்த 3வது வேர் டு ஸ்டடிக்கு அடுத்தது நான் சொல்ல வரதே நோட்ஸ் மேக்கிங். ஸோ இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட்ஸ் மேக்கிங். ஏன்னா டில் எக்ஸாமினேஷன், நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு நான் உள்ள போகிற வரைக்கும் நான் எல்லாம் ஒரு 26 புக்கை கையில வச்சுக்கிட்டு அதை மூட்டையை கட்டி வச்சு அதையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பேன் சார் அப்படின்னாலாம் டெஃபினட்டா படிக்க முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க எதை படிச்சாலும் நீங்க 100 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1:10 தான் எப்பவுமே நோட்ஸோட ரேஷியோ 1:10. அப்போ 1:10 ரேஷியோ அப்படின்னா 100 பக்கம் நீங்க படிச்ச ஒரு விஷயத்தோட நோட்ஸ் உங்க கையில 10 பேஜஸா இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க மொத்தம் ஒரு 500 பேஜஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு உங்க கையில இருக்க வேண்டியது 50 பேஜஸ் தான். அந்த 50 பேஜஸ் ரிவைஸ் பண்ணுனா
உங்களுக்கு அந்த 500 பேஜஸோட எசன்ஸும் வரணும். அந்த எசன்ஸ் வந்தாதான் உங்களுக்கு நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? தமிழுக்கு நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பாங்க. 6ஆம் கிளாஸ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு 6ஆம் கிளாஸ் புக்ல முதல் பருவத்துல என்னென்ன வரியெல்லாம் இருக்கோ மறுபடியும் அந்த 6ஆம் கிளாஸ் புக்கை இவங்க நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க இந்த நோட்ஸ் எழுத வேண்டாம், திரும்ப அந்த புக்கையே இன்னொரு ஜெராக்ஸ் போட்டு படிச்சிருந்திருக்கலாம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் இட் இஸ் நாட் அட் ஆல் திங்க் அபவுட் ரீரைட்டிங் எவ்ரி திங். அங்க இருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப 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 எழுதி வைக்கிறது அப்படி இல்ல நோட்ஸ் மேக்கிங். அப்ப அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் உங்களோட கான்செப்ட்ஸ் என்ன சொல்ல வருதுங்கிற விஷயத்த கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓன் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்தை நீங்க எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் யாரோ எழுதின ஒரு புக்கை படிக்கிறீங்க, அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் அவங்க சொல்ல வர விஷயத்த கிளியரா புரிஞ்சிடுறீங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் அதே விஷயத்த ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல இருக்கணும், வித்தவுட் லாசிங் எனி எசன்ஸ் ஆஃப் த மேட்டர். அந்த மேட்டரோட எசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ரைட்? நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எழுதிக்கலாம், ஆனா பிடிச்ச மாதிரி எழுதுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா எழுதுங்கிற பேர்ல மெயின் எசன்ஸை நீங்க விட்டுறவே கூடாது. அந்த ஓன் ஸ்டைல்ல உங்களுக்கு பிடிச்ச அழகா ஒரு குட்டி ஸ்டைல்ல நீங்க அதை எழுதிக்கணும். நீங்க 10 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது படிச்ச உடனே வந்துருமா சார்? அப்படின்னா வராது. அப்ப நீங்க எழுதுற விஷயமே நோட்ஸா எழுதணும் அப்படின்னு முதல்ல ட்ரையே பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற தப்பு. நான் படிச்ச உடனே அதை நான் நோட்ஸா கன்வெர்ட் பண்றேன் அப்படிலாம் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீடிங்லயே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜஸ்ட் ஒரு வாசிப்பு. இந்த ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் வாசிப்பு, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ. எதையுமே நீங்க உள்ளுக்குள்ள புரியுது புரியல அதை பத்தி எல்லாம் கவலையே படாம ஒரு ஃபுல் ஃப்ளோல ஒரு 25 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குப்தாஸ் நீங்க படிக்கிறீங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு குப்தர்களை பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுது புரியல உடனே படிச்ச உடனே அது மைண்டுக்கு போகணும், அந்த எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ரீடிங், ஃபுல் ரீடிங். இந்த ரீடிங் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ரீடிங். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா உட்காந்துருங்க, ஒரு சேர்ல உட்காந்து அப்படியே கட கட கடன்னு படிச்சு போட்டு பாருங்க, என்ன சொல்ல வருதுன்னு ஒரு ஃப்ளோ கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு பிக்சரைஸ்டு தெரிஞ்சிடும். நீங்க ஆரம்பிக்கிறது இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு பிக்சரைஸ்டு பண்ணுங்க. செகண்ட் ரீடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுதான் செகண்ட் ரீடிங். இந்த செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறது டெப்த் ரீடிங். மூணாவது ரீடிங் ரீடிங் ஃபார் நோட்ஸ். இந்த ரீடிங் அப்படிங்கிறது இது வந்து ரிவிஷன் ரீடிங்கா இருக்கணும். இந்த மூணாவது ரீடிங் ஒரு ரிவிஷன் ரீடிங்கா இருக்கணும். இந்த ரிவிஷன் ரீடிங் பண்றப்பதான் நீங்க நோட்ஸ் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நோட்ஸ் எழுதுனீங்கன்னா நீங்க என்ன புக்ல இருக்கோ அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே எழுதுவீங்க. அது பேரு நோட்ஸே கிடையாது, அது பேரு திரும்ப ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அதே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு வந்து பயனளிக்கவே அளிக்காது. ரெண்டாவது ரீடிங் டெப்த் ரீடிங். இந்த ரீடிங் தான் உங்களுக்கு நீங்க உங்க மைண்டுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு எக்ஸாமினேஷனுக்காக இந்த தேர்வுக்காக நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது செகண்ட் செட் ஆஃப் ரீடிங் டெப்த் ரீடிங். சாரி. இந்த டெப்த் ரீடிங் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பிடிபடும். ஓகே, இந்த டாபிக் இதுதான் நம்ம கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணுது, இதுதான் நமக்கு புரியுதுன்னு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபைனலா ரிவிஷனுக்காக ஓகே இதை நம்ம படிச்சிட்டோம், நல்லா புரிஞ்சிருச்சு, இப்ப இந்த விஷயத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு மைண்ட்ல ஒரு கோ த்ரூ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க. ரிவிஷனுக்காக நீங்க போறப்பதான் உங்க மைண்டுக்கு இதுல எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்ல, எந்த ஆர்டர்ல இதை வச்சுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் வரும், இந்த சமயத்துல நீங்க எழுதுறது தான் நோட்ஸ். இந்த நோட்ஸ் மேக்கிங் எடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா 1:10 ரேஷியோ வரும். ஸோ 10 பேஜ் இருக்குன்னா உங்களுக்கு உங்க நோட்ஸ்ல 10 பேஜ்ல படிச்ச கண்டென்ட் ஒரு பேஜ்ல இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு நோட்ஸ் எடுக்க முடியல வரல அப்படின்னா அட்லீஸ்ட் இதோட 50% ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 5 பேஜ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்காவது எழுத தெரியும். அதுக்கும் கீழே நீங்க எழுதுறீங்கன்னா யூ ஆர் வெரி புவர் இன் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க 5 பக்கத்தை நான் 5 பக்கமா தான் எழுதணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து நிறைய விஷயத்த பண்ணல, நம்ம சரியா பண்ணல, இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் மேக்கிங் நம்ம கொஞ்சம் ஸ்கில் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கலாம். கிளியர்? ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப இந்த நோட்ஸ் மேக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறது ரிவிஷன். வித்தவுட் ரிவிஷன் நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் திரும்ப அந்த சப்ஜெக்டை திருப்பி பார்க்காம அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணாம உங்களால அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு சூப்பர் ரெண்டுல போய் நான் நினைச்ச மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ரெண்டுல முடியும், அந்த எக்ஸாம் நான் ரொம்ப சூப்பரா எழுதிருவேன் அப்படிங்கிற ஸ்டேஜை வித்தவுட் ரிவிஷன் யூ கேனாட் அட்டைன். நீங்க உங்களால அதை அட்டைன் பண்ணவே முடியாது. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகல உழுவதை விட தெரியுமா அது
யார் சார் படிக்கிறாங்க தமிழ்லாம் இப்ப அப்படின்னு சொல்றீங்களா? அகழ உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு. ஆழ உழுவுறது அப்படின்னா டெப்த் ரீடிங், அகல உழுவுறதுன்னா வாஸ்ட் ரீடிங். ஸோ இங்க நமக்கு இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அகலமா விழுகிறேன் இல்லை சார், நான் ஆழ விழுவதே மேல்னு கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஆரம்பிச்சேன் சார், பாலிட்டி புக்கு அட்டகாசமா படிச்சு முடிச்சிட்டேன், ஆழமா உழுதுட்டேன்லாம் அங்க போனா வேலைக்கு ஆகாது. அப்ப இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அகலமா விழுறதும் வேணும், ஆழமா உழுவதும் வேணும். ஸோ வாஸ்டா எல்லா சப்ஜெக்டையும் அட்லீஸ்ட் எதையும் படிக்க முடியாத அகலமா விழுந்துருங்க, படிக்க முடிகிற சப்ஜெக்டை ஆழமா படிச்சிருங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு எந்த சில சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தோணும், பாலிட்டியில நான் ஸ்ட்ராங்கு, ஆப்டிடியூட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, லாங்குவேஜ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப ஆழமா விழுங்க. இல்ல எனக்கு இந்த பிசிக்ஸ் வராது, பயாலஜி வராது, அட்லீஸ்ட் மேலோட்டமாவது ஒரு வாட்டி படிச்சுட்டு போங்க. ஸோ அகலமா உழுறதும் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆழமா உழுகிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயமே இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணதான் இந்த ரிவிஷன் கரெக்டா உங்களுக்கு. வித்தவுட் ரிவிஷன் இல்லை அப்படின்னா கொலாப்ஸ்ட், எவ்ரிதிங் கொலாப்ஸ்ட், அவ்வளவுதான். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ரிவிஷனை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா 1:7 அப்படின்னு ஒரு ரிவிஷன் இருக்கு, 1:15 ஒரு ரிவிஷன் இருக்கு, 1:30 அப்படின்னு ஒரு ரிவிஷன் இருக்கு. எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட படிச்சு முடிச்சதுல இருந்து கண்டிப்பா 7 நாளைக்குள்ள ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடணும். நீங்க என்னைக்கு அந்த சப்ஜெக்ட படிச்சு முடிச்சீங்களோ, படிச்சு முடிச்சதுல இருந்து 7 நாளைக்குள்ள கண்டிப்பா ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்க டெய்லி அதை ரிவிஷன் பண்ணி 7வது நாள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா சரி, ஓகே, அது ஒர்க் அவுட் ஆயிரும். அட்லீஸ்ட் அது நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க சப்ஜெக்ட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 7 நாட்களுக்குள், இன்னைக்கு நான் ஐஎன்எம் முடிச்சிட்டேன் சார், 20ஆம் தேதி நான் ஐஎன்எம் முடிச்சிட்டேன், 27ஆம் தேதிக்குள்ள இந்த ஐஎன்எம் ஒரு வாட்டியாவது ஃபுல் ரிவிஷன் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாள், இந்த 7 நாளைக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15 டேஸ் இருக்குல்ல, இந்த 15 டேஸ்ல ஒரு ரிவிஷன் பண்ணிருக்கணும். இந்த 7 நாளோட சேர்ந்து இல்ல, ஃபர்ஸ்ட் 1 வீக் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாள், அந்த 15 நாளைக்குள்ள ஒரு வாட்டியாவது ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட ரிவைஸ் பண்ணிருக்கணும். அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் மந்த் எடுத்துக்கலாம். அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரும்ல, அந்த ஒரு மாசத்துல எகைன் இந்த சப்ஜெக்ட ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் நான் நல்லா படிச்சு முடிச்சிட்டேன், படிச்சு முடிச்ச நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஃபுல் ரிவிஷன், அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுல இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாளைக்குள்ள எகைன் அந்த சப்ஜெக்ட் இன்னொரு வாட்டி ஒரு ஃபுல் ரிவிஷன், அந்த 15 நாள் முடிஞ்சதுல இருந்து அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குள்ள ஒரு ஃபுல் ரிவிஷன். இந்த ஃபாலோல நீங்க நல்லா படிச்சு முடிச்சு ஒரு சப்ஜெக்டை தரவு பண்ணி இந்த 1:7, 1:15, 1:30 ரேஷியோல நீங்க ரிவிஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மறக்காது. அந்த சப்ஜெக்டை எப்போ படிச்சாலும் ஒரு 4 hours நீங்க ரிவிஷன் பண்ணாவே அந்த சப்ஜெக்டை நீங்க எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாம். நீங்க இந்த நாளைக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற பல பேர் அந்த எக்ஸாமினேஷனோட கடைசி ஒரு மாசம் மட்டும் லீவ் போடுவாங்க, 20 நாள் மட்டும் லீவ் போடுவாங்க. மொத்தமாவே 20 days தான் they will take leave. அந்த 20 நாள் லீவ் எடுத்து அந்த 20 நாள்லயே அவங்க ஒரு குரூப் 1க்கான பிரிலிமினரி பாஸ் பண்ணிடுவாங்க, குரூப் 2க்கான பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா படிக்கிற ஒருத்தங்களுக்கு எந்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றதுக்குமே 20 days எனஃப், 20 full days எனஃப். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச படிப்பு அப்படிங்கிறது இந்த சயின்டிபிக்கா இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரிவிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம், நீங்க படிச்சது எல்லாமே சரியாதான் படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற ரீசெக். அந்த ரீசெக்குக்கான இருக்கிற ஒரே மெத்தடாலஜி டெஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா அதிகமாகும். ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது, இந்த டெஸ்ட் போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா பிளே பண்ணு. சார் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு டெஸ்ட் எழுதலாம் நேரம் இல்லை, அதை விட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சு முடிச்சுட்டு நான் டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்க்க மாட்டேன். எனக்கு அது நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறத டைம் வேஸ்ட்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு 100 கேள்வியை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு 1 hour more than enough. நல்லா படிச்சு முடிச்ச ஒரு சப்ஜெக்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு 1 hour எனஃப். பட் இந்த 1 hour நீங்க படிச்ச படிப்பு சரிதானா, நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிள் சரிதானா, இல்ல நாம ஏதாவது படிக்க வேண்டிய மெத்தடாலஜில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு திரும்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு கண்ணுக்குள்ளேயே காட்டுற கண்ணாடி மாதிரி இருக்கிறது இந்த டெஸ்ட் தான். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரோல். அதை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. எதுக்காகவும் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்க மைண்டுக்கும்
உங்க ஹேண்டுக்கும் ஒரு கோரிலேஷன் கிரியேட் ஆகும். இந்த ரெண்டுமே எக்ஸாமினேஷன்ல ஹால்ல போனா அது எப்படி இருக்கணும்னா, நம்ம கிராமங்கள்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல போய் நின்னுட்டு தனியா அப்ரெண்டிஸ் பீரியட் எல்லாம் கிடையாது. இந்த வேலை செய்யறதுக்கு இந்த வேலை சொல்லி கொடுங்க அப்படிலாம் கிடையாது. ஒருத்தங்க வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்யறவங்களை பார்த்துட்டு அப்படியே பார்க்க இன்னொருத்தங்க வேலை கத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடாலஜி அங்க வந்துடணும். கொஸ்டினை பார்த்த உடனே மைண்ட் ப்ராசஸ் பண்ணணும், உங்களுக்கான ஆன்சரை உங்க கையில போய் உங்க கை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ உங்க மைண்டுக்கு உங்க ஹேண்டுக்கு நடுவுல ஒரு சிங்க் ஆகணும். ஸோ அது திரும்ப அந்த டெஸ்ட் எழுதுறப்ப மட்டும்தான் அந்த சிங்க் வந்து கிடைக்கும். ரெண்டாவது, இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்ல நாம வந்து நல்லா படிக்காம போய் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, மனசு உறுத்தாது. ஆனா நல்லா படிச்சுட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஃபெயில் ஆகும். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு விஷயம். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால நம்ம ஃபெயில் ஆகுறதுங்கிறது காலத்துக்கும் நம்மள உறுத்தும். நீங்க நல்லா படிச்சேன், நான் படிச்ச கொஸ்டின்ஸ் வரல, என்னால பண்ண முடியல அப்படின்னா ஓகே, அது வந்து அது கௌரவமான தோல்வி. ஓகே, அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கலாம். பட் நம்ம நல்லா படிச்சோம் சார், இதை போய் தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு கேள்வியை போய் மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு மனசு அடிச்சுக்கும் பாருங்க. அடுத்த எக்ஸாம் நீங்களால ப்ரிப்பேர் கூட பண்ண முடியாது. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரே ரூட்டு டெஸ்ட் போட்டு பாக்குறது தான். டெஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியாகும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கம்மியாக உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, களத்தில் நிறைய வியர்வை சிந்தினால் யுத்தத்தில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னு. ஸோ களத்தில் நிறைய வியர்வை சிந்தணும் அப்படின்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா யுத்தத்தில் குறைவாக ரத்தம் சிந்தலாம். அப்ப நான் களத்துல பிராக்டிஸே பண்ண மாட்டேன் சார், என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், அதை நான் களத்துல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னா போய் குத்து வாங்கிட்டு குத்துயிரும் கொலையுருமா தான் வெளியில வரும். ஐயோ, இது என்ன இந்த போட்டு சாத்து இது நமக்கு ஆகாது போல இருக்கு, இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ண முடியாது, நம்ம டோட்டல் கான்ஃபிடன்ஸ் கொலாப்ஸ் ஆகி தான் வெளியில வருவோம். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் லேர்னிங், இன்னொரு பக்கம் டெஸ்ட் பிராக்டிஸ். இந்த ரெண்டும் இரண்டு கண்கள் மாதிரி, ஒரு மனிதனின் இரண்டு கண்கள் மாதிரி. ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் டெஸ்ட் எழுதணும், ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் டெஸ்ட் எழுதணும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் வாட் வி ஆர் பிராக்டிசிங் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். ஸோ சிலபஸ்ல உங்களுக்கு 10 யூனிட் இருக்கா, அந்த 10 யூனிட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ரொம்ப டீட்டெயில்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப டீட்டெயில்டா கிளாஸஸ் இருக்கும். டீடைல்டு கிளாஸஸ் ஃபார் ஆல் டாபிக்ஸ். டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ், அங்க இருக்கிற அந்த சிலபஸ்ல இருக்கிற கமா புள்ளி எல்லாத்துக்குமே அங்க கிளாஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து இங்க இதையே ஸ்கிப் பண்ணாத அதெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. ஸோ இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சப் டாபிக் கிளாஸஸ் ரொம்ப டீட்டெயில்டான கிளாஸஸ் இருக்கும். ஒரு டாபிக் முடிஞ்சது அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாபிக் சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும்லாம் டெஸ்ட்டுக்கு இங்க வெயிட் பண்றது இல்லை. ஒரு டாபிக் முடிஞ்சா அந்த டாபிக் வைஸ் இமீடியட்டா ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது, இன்னைக்கு ஒரு போர்ஷன் முடியுது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது அடுத்த நாள் ஈவினிங்கோ ஒரு நாள் டைம் கொடுத்து உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் வரும். அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல இப்ப நம்ம ஒரு 100 பேர் எழுதுறோம், இந்த கிளாஸை நல்லா அட்டன் பண்ணிட்டு நம்ம ஒரு 100 பேர் வந்து இந்த கிளாஸை நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா இந்த 100 பேருக்குள்ள நம்ம ரேங்க் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்புலேஷன் தான் 100 10,000 ஆக்கலாம், 10,000 1 லட்சம் ஆக்கலாம். இப்ப நமக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல பேர் படிக்கிறாங்க, நம்ம கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 கண்கள், there are 2 eyes for சிக்ஷா அப்படின்னா ஒன்னு கிளாஸஸ். அந்த கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பிராக்கெட்ல எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா குவாலிட்டி கிளாஸஸ். ஸோ நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், சிக்ஷாவோட ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தும் நாலேஜ் லெவல்ல ஜெலஸ் வரவே வராது. நீங்க வெளியில இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வேணா நான் ஒரு சேலஞ்சா சொல்றேன், எங்க ஸ்டூடெண்ட்டை யாராவது நீங்க சவாலுக்கு கூப்பிடுங்க, நீங்க நல்லா படிச்ச ஒரு சப்ஜெக்டை அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. டெஃபினட்டா எங்க ஸ்டூடெண்ட்ஸ், சிக்ஷாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகப்படியான கொஸ்டின்ஸை அதிகப்படியான நாலேஜோட அதிகப்படியான தெளிவோட திணறடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கிளாஸஸ் ரொம்ப டெப்தான ஒரு விஷயத்த உள்ள கொடுக்கும். அது வந்து நாங்க நடத்துற எங்களுக்கு மேல இருக்கிற கான்ஃபிடென்ட்ல, இப்ப நான் நடத்துறேன் யூனிட் 8, யூனிட் 9, பொது தமிழ், இது எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஜெனரல் இங்கிலீஷ், இது எல்லாமே மேடமோட கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்களே டைரக்டா எடுக்கிறாங்க. ஸோ வி ஆர் நாட் டிபெண்டிங் எனிபடி. எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க தான் ஃபிக்ஸ் பண்றோம், எங்களுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் கிடையாது. அதனால சோல்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு என்ன விஷயத்த கொடுத்தா நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த சரியா கொண்டுட்டு வந்து சேர்த்துறது தான் சிக்ஷாவோட மெயின் எய்ம். அட் எனி காஸ்ட் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி அப்படிங்கிறதான் சிக்ஷாவோட மோட்டோ.
அந்த மோட்டோல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல, ஸ்டார்ட் பண்ண 5 வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனி காஸ்ட் எந்த ஸ்டேஜ்லயும் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இல்லவே இல்லை. அப்போ ஒரு குவாலிட்டியான கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் டெஸ்ட். அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பயங்கர குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க இங்க இருக்கிற சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் அப்படிங்கிறதே கிளாஸ் நோட்ஸ் தான். நமக்கு கிளாஸ்ல தெர் ஆர் நோ பிரிண்டிங் மெட்டீரியல். சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்தாங்க இதெல்லாம் பிரிண்டிங் மெட்டீரியல், இதை படிச்சு நீங்க அதெல்லாம் இங்க அந்த கதையே கிடையாது. இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு இப்போ நான் எப்படி எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோனோ இப்படிதான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ எழுதி தான் போடுவோம். உங்களோட சேர்ந்து நானும் எழுதுவேன், உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்காக நான் படிப்பேன், உங்களை விட அதிகமாக படிப்போம். ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த கிளாஸ்ல நடத்த நீங்க எழுதுற நோட்ஸ் அப்படிங்கிறது பிரிண்டிங் நோட்ஸ், பிரிண்டிங் மெட்டீரியல், ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறதாலலாம் தெர் இஸ் நோ யூஸ். ஸோ இந்த கிளாஸ் நோட்ஸ், நம்ம கிளாஸ்ல கொடுக்குற இந்த டெஸ்ட் கண்டென்ட், இந்த கிளாஸும் இந்த டெஸ்ட்டும் உங்களை டெஃபினட்டா சக்சஸ் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இதுதான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இங்க ரெகுலரா. அதுதான் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற சக்சஸ் மாடல். அதுதான். மேபி நீங்க நான் என்னை இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சில பேர் இருக்கலாம். சில பேர் ஆல்ரெடி இல்ல சார் நம்ம சேனல்ல யூடியூப் சேனல் நாங்க உங்களை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்திருக்கலாம். அப்படி நீங்க யூடியூப் சேனல் பார்த்திருக்கீங்கன்னா இதே தான், இந்த சேம் நேம் சிக்ஷா பை ஸ்வாதிகா. அதுல என்னோட கிளாஸஸ் இருக்கு, மேடமோட கிளாஸஸ் இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்கு, பாஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க அப்படின்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் திங், எல்லாருக்குமே படிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த படிக்கிறது ரொம்ப சின்சியரா படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தீராத ஆசையும் ஒரு தீராத ஆர்வமும் டெஃபினட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அந்த நம்பி படிக்கிற அவங்க எல்லாரையுமே பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற தீராத ஒரு கமிட்மெண்ட் எங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ எங்களோட கமிட்மெண்ட் எப்பவுமே சொல்லுவோம், எங்களோட பயிற்சி உங்களோட முயற்சி இது ரெண்டுமே சரியா இருக்கிற சமயத்துல டெஃபினட்டா யார் வேணாலும் இதுல பாஸ் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் பிராக்டிசிங் ஹியர். ஸோ அடுத்த 85 நாளுக்கு நாம என்ன பண்ண போறோம், இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 2 பேர் பண்ண போறதுமே ஒண்ணுதான், 2 பேருக்கு இலக்கு ஒண்ணுதான், பாஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அடுத்த 85 நாள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எவ்வளவு, டோட்டலா 10 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும். 10 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சூஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். சரி, எனக்கு அடமண்டா நான் தமிழே தான் படிப்பேன், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பொது தமிழ் படிக்கிறேன் அப்படியும் படிக்க வேண்டாம். நான் ஜெனரல் இங்கிலீஷ் தான் எல்லாரும் ஈஸின்னு சொல்றாங்க அப்படியும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கான லாங்குவேஜ் பேப்பர் நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன்ல ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க முடிவு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது லாங்குவேஜ் பேப்பர் செலெக்ஷன். பொது தமிழா அல்லது பொது ஆங்கிலமா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்ப இந்த பொது தமிழா அல்லது பொது ஆங்கிலமா அப்படிங்கிறதுல முடிவு பண்றதுக்கு நீங்க உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டுக்கோங்க. நீங்க ஸ்கூலிங் எல்லாம் என்ன மீடியம்ல படிச்சீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கூலிங் என்ன படிச்சீங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது லாஸ்ட் குரூப் 4க்கு என்ன படிச்சீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை லாஸ்ட் ஸ்கூலிங் எல்லாமே தமிழ் மீடியம், லாஸ்ட் குரூப் 4 வேற வழியே இல்லை, நீங்க பொது தமிழ் படிச்சிருப்பீங்க. இந்த பொது தமிழ்ல நீங்க இப்போ ஒரு 90 கொஸ்டின் வந்துட்டீங்க, இல்ல ஒரு 86 கொஸ்டின் போட்டிருக்கீங்க, இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா கோ ஃபார் பொது தமிழ். இப்ப நீங்க ஸ்கூலிங் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சோம், இப்படி ஒரு கேஸ் வச்சுக்கிறேன். ஸ்கூலிங் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சேன், குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் பொது தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆனா அந்த பொது தமிழ்ல நான் ஒரு 80 மார்க் தான் வாங்கினேன். இப்ப நான் பொது தமிழ்ல அங்க ஒரு முக்காவாசி படிச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இப்ப நான் இங்கிலீஷ் எடுத்துக்கலாமா, எனக்கு பேசிக்கா இங்கிலீஷ் நல்லா தான் வரும், ஆனா நான் இப்ப இங்கிலீஷ் எடுக்கலாமா தமிழ் எடுக்கலாமானா, எனக்கு உங்களோட சஜஷன், உங்களுக்கு என்னோட சஜஷன், இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ் எடுக்கணும், ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கணும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ், ரெண்டுமே ஈஸி. ஜென்ரல் தமிழ் கஷ்டம்லாம் இல்லை, பட் நிறைய டைம் கேட்கும், நிறைய விஷயங்களை படிக்கணும், அதனோட போர்ஷன் கொஞ்சம் வாஸ்ட். அப்ப இது யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, பேசிக்கா இந்த குரூப் 4க்கு நான் நல்லா படிச்சேன், தமிழ் பொது தமிழை நான் மேக்ஸிமம் படிச்சு முடிச்சுட்டேன், நான் விட்ட இடத்துல இருந்து சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன்னா பொது தமிழை நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொது தமிழ் சூஸ் கரெக்டான ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். இல்ல சார், நான் பேசிக்கா நான் ஸ்கூலிங் எல்லாமே இங்கிலீஷ் தான், இந்த பொது தமிழ்ங்கிறது குரூப் 4க்காக வேற வழி இல்லாம பொது தமிழ் படிச்சேன், நான் என்னவோ படிச்சு பார்த்தா அது 75 80 தாண்ட மாட்டேங்குது, அப்ப நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இருந்து ஆரம்பிச்சா கூட 30 days 35 daysல நீங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷை படிச்சு முடிச்சிடலாம். ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் கம்பேரிட்டிவ்லி பொது தமிழை கம்பேர் பண்றப்ப கம்பேரிட்டிவ்லி ஜெனரல் இங்கிலீஷ் ஈஸி. ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த மேஜர் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றது, தமிழுக்கான சிலபஸ் வந்து ரொம்ப பிக், இங்கிலீஷ்க்கு வந்து லிமிட்டட். என்ன சிலபஸ்ல இருக்கோ அதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படிலாம் இல்லை, ரொம்ப வாஸ்டா
நீங்க வேணாலும் கேட்கலாம். இதுக்கான விஷயம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எட்டு தொகை நூல் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுப்பாங்க. இங்க வந்து ஒரு போயமோட பேர் கொடுப்பாங்க. இங்க ஒரு போயமோட பேர் கொடுத்தா ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போயம் தான். இங்க எட்டு தொகைன்னு அதே ஒரு வேர்டு தான் கொடுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள 8 போயம் 8 புக்ஸை பத்தி நீங்க படிப்பீங்க. 17 மேல் கணக்குன்னு கொடுப்பாங்க. அதுல 18 புக்ஸை பத்தி படிப்பீங்க. 17 கீழ்கணக்குன்னு கொடுப்பாங்க. 18 புக்கு படிப்பீங்க. சோ இங்க 3 வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 50 புக்ஸை பத்தின விஷயங்களை நீங்க படிக்கணும். அதே ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தைனா 3 போயம் தான். 3 வார்த்தைக்கு 3 போயம் தான் மீனிங். சோ இது வந்து டைரக்டா உங்களுக்கு ஹிட் அடிக்கும் ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சோ இது பெருசா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பயமும் வேண்டாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க எந்த ஹெசிடேஷனும் இல்லாம தமிழுக்கு போயிருங்க. நல்லா படிச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, ஓகே எஃபர்ட்ஸ் அதிகமா போட்டோம் அப்படின்னா ஈஸியா போயிருங்க, தமிழ் போயிடுங்க. இல்ல நான் இங்கிலீஷ் தான் பேசிக்கா, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் சார், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் நல்லா வரும், ஆனா நான் பொது தமிழுக்கு வேற வழி இல்லாம குரூப் 4க்கு படிச்சேன், பட் அதுல என்னால பெருசா சைன் பண்ண முடியல, இப்ப நான் ஆரம்பிச்சா ஜெனரல் இங்கிலீஷ்ல நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா 95+ உங்களால வாங்க முடியும். ஸோ நீங்க பொது தமிழா இருந்தாலும் சரி, பொது இங்கிலீஷா இருந்தாலும் சரி, பொது தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பார்ட் உங்களுக்கு போட்டு புரட்டி எடுக்கிற பார்ட் இலக்கணம் தான். யாப்பு, அசை, சீர், அடி, தொடைன்னு போட்டு இலக்கணத்துல எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னு அது இல்லாம பொது இலக்கணம் இருக்கு. இப்ப இந்த இலக்கணம் தான் ரொம்ப கஷ்டமான பார்ட்டா, பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் ஃபார் இலக்கணம் சிக்ஷால இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் இருக்கு. இலக்கணத்தை மட்டுமே ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. பொது தமிழ் நான் தான் எடுப்பேன். அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ் நான் இது வரைக்கும் நான் படிச்சதே இல்லை சார். பேசிக்கா நான் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ்ல எனக்கு படிக்கணும்னு கான்ஃபிடென்ட்டும் இல்லை. நான் இங்கிலீஷ் படிச்சுக்கலாமான்னா டெஃபினட்டா இங்கிலீஷ் படிச்சிடலாம். இங்கிலீஷ் கிளாஸஸ் ஹேண்டில் பை மேடம். ஸோ அவங்களோட கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல்லாம் உங்களுக்கு வேணா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அந்த ஷெடியூல்ல என்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கோ, எப்பப்பெல்லாம் கிளாஸ் நடத்துறாங்களோ அந்த கிளாஸஸ் மட்டுமே வாட்ச் பண்ணி ஃபைனலா மேடம் கொடுக்குற டெஸ்ட்டை மட்டும் எழுதிட்டு வாங்க. அடுத்த சக்சஸ்ஃபுல்லா நீங்க 95+ இருப்பீங்க. ஸோ தமிழ் கஷ்டம் நான் சொல்லல, தமிழ் ஈஸி தான். பட் இதுக்கு போடுற எஃபோர்ட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த 85 நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. இதுவே ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்குன்னா கான்பிடண்டா தமிழ் பிடிச்சவங்க தமிழுக்கு போங்க, இங்கிலீஷ் போகணும் பிடிச்சவங்க இங்கிலீஷ் போங்கன்னு நான் சொல்லிடுவேன். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நல்லா அனலைஸ் பண்ணி போங்க. இருக்கிற 85 டேஸ்ல புத்திசாலித்தனமா படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஓகே சார். நான் இங்கிலீஷ் மீடியமே படிக்கல, எனக்கு இங்கிலீஷ்லாம் ஆப்ஷனே கிடையாது, வேற வழியே இல்லை, எஃபோர்ட்ஸ் அதிகம் பண்ணி நம்ம தமிழுக்கு வந்துடலாம். கிளியர்? ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ப இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, எஸ் நமக்கு வந்து இப்ப நான் மீன் வைல் இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே இப்ப நான் வந்து யூனிட் 9 அண்ட் ஐஎன்எம் இந்த 2 சப்ஜெக்ட் வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த பேட்ச் ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற இந்த குரூப் 2 2A இந்த எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் ஆரம்பிச்சு நமக்கு 1 வீக் ஆச்சு. இந்த 1 வீக்ல இதுல ஒரு 3 கிளாஸ் போயிருக்கு, இதுல ஒரு 3 கிளாஸ் போயிருக்கு. ஸோ இதுதான். ஏன்னா இதுல யாருக்குமே இது வந்து பொறுமையா நின்று நிதானிச்சு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிக்கலாம் இனிமேல் டைம் இல்லை. ஸோ இதுல ஒரு 3 கிளாஸ், இதுல ஒரு 3 கிளாஸ் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி, எல்லாருக்கும் நமக்கு ஒரு காமனான நோக்கம் எக்ஸாமை பாஸ் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். உங்களுக்கு அந்த எக்ஸாமை பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு, உங்க கையோட ஒரு நல்ல மென்டார் இருக்கிறாங்க, உங்களை கரெக்டா ஒரு டிராவல்ல போறீங்களா அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கும் உங்களை கைட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி அந்த கையை விடாம பிடிச்சிட்டு போய் பாஸ் பண்ணிருங்க. இல்ல நானே படிச்சுக்குவேன் சார், நான் வந்து இதுல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிட்டேன், இந்த எக்ஸாம் நான் 2 வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப எல்லாம் வெல் நாலேஜ் இருக்குது, சின்ன சின்ன தப்பு தான் நான் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் இப்ப நமக்கு ரீசெண்டா இதுலயும் ஒரு 2 டெஸ்ட் தான் இப்ப போயிருக்கும். ஸோ இப்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே போதும். யாருக்கு வெல் லேர்ன்டு, நல்லா படிச்சுட்டேன், எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கான பர்பஸை சால்வ் பண்ணிடும். இல்ல சார் நான் இப்பதான் படிக்கிறேன், நான் இன்னும் ரொம்ப சூப்பரா படிச்சுங்கிற கான்பிடன்ட்லாம் எனக்கு இன்னும் பில்ட் ஆகல, நான் நல்லா படிக்கணும், ஆனா இந்த எக்ஸாம் நான் படிச்சு முடிச்சிடணும், இந்த 85 நாள் நான் உழைக்க தயாரா இருக்கிறேன், என்னை சரியா கைட் பண்ணி உள்ள கொண்டு போய் என்ன சேர்த்துனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா படிச்சிருவேன் அப்படின்னா ப்ளீஸ் யூ ஆர் த வெல்கம் டு திஸ் பேட்ச். ஸோ இந்த பேட்ச் இப்போ ஆன்கோயிங் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு. நாளை காலையில கிளாஸ் இருக்கு. இமீடியட்டா நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நடந்து முடிஞ்ச சார் இதுல 3 கிளாஸ் இதுல 3 கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இந்த முடிஞ்ச கிளாஸ்க்குலாம் நடக்கிற எல்லா கிளாஸும் ரெக்கார்ட் ஆகும், இந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், அந்த ரெக்கார்டிங் நீங்க பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற இந்த பேட்ச்ல இமீடியட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்பதான் நாளையில இருந்து உங்களுக்காகவே கியூரேட் பண்ணி நான் புதுசா ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இருக்கிற 85 நாள்ல எந்த புது பெருசா அப்படிங்கலாம் எதுவுமே இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கணும், நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த ட்ரெயின் சக்சஸ் கொண்டுட்டு போய் நிறுத்தும். யாருக்கு தேவையோ யாருக்கு வேணுமோ அப்படியே ஃபுட்போர்ட் அடிச்சு உள்ள தொங்கிக்க வேண்டியதான், உள்ள ஏறிக்க வேண்டியதான்.
டக்கு டக்குன்னு வந்தா உள்ள கொண்டு போய் ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன்ல போய் நிக்கிறப்ப அது சக்சஸ்னு போய் நிற்கும். அவ்வளவுதான். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 யூனிட் 9 அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டை படிச்சாலுமே நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி. படிக்கிறப்ப சும்மா முரட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸ்கூல் டேஸ்ல படிக்கிற மாதிரி வெறும் மக்கடிச்சே பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்க கூடாது. இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கிளாரிட்டி ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி இல்லாம நீங்க எந்த எக்ஸாமையும் படிச்சு பாஸ் பண்றது ஒரு புண்ணியமே இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூனிட் 9ல நீங்க ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. யூனிட் 9ல ரிசர்வேஷன் ஒரு டாபிக் இருக்கு. இந்த ரிசர்வேஷனுக்கு பின்னாடி அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம்லாம் தெரியாம சும்மா ஒரு கமிஷன் போட்டாங்க, அம்பாசங்கர் கமிஷன் போட்டாங்க, சட்டநாதனுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க, மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க, 27% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, இவ்வளவுதான் ரிசர்வேஷனா அப்படின்னா இல்ல. ஏன் இந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டியோட படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரிலிமினரி லெவல்ல இருந்து நமக்கு நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறது மெயின்ஸ். ஸோ நீங்க இங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க, அடுத்தது நீங்க குரூப் 2 ஆகட்டும் 2A ஆகட்டும் கட்டாயமா மெயின்ஸ் எழுதுறீங்க. இந்த மெயின்ஸ் எழுத போறப்ப இந்த பிரிலிமினரியில நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதனோட எக்ஸ்பாண்டட் வெர்ஷன் தான் இந்த மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனியா புதுசா எங்கேயோ இருந்தாலும் ஒரு சிலபஸ் கொண்டுட்டு வரல. அப்ப மெயின்ஸ்ல டெஃபினட்டா பிரிலிமினரி ஸ்டேஜை விட ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் நீங்க உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கும். மெயின்ஸ் வந்து குரூப் 2க்கு அப்ஜெக்டிவ் டைப்ல மெயின்ஸ் கேட்டா கூட கேள்விகளின் தரம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அப்ப அந்த வேற லெவல் தரத்துல இருக்கிற மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் கிளாரிட்டி உங்களால அந்த மெயின்ஸ்க்கு உங்களால ரீச் பண்ணவே முடியாது. அதனால எப்பவுமே ஒரு டைம் படிக்கணும், அதை உருப்படியா படிக்கணும். அதை வந்து அது அது ஒன்று உங்களால தேடி படிக்க முடியும்னா நீங்க தேடி படிக்க, இல்ல நீங்க தேடி படிக்க முடியாது அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு மென்டார் எடுத்துக்கோங்க, அவங்க உங்களை கைட் பண்ணிடுவாங்க. பட் சூசிங் மென்டார் அப்படிங்கிறது வந்து இந்த டிராவல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். மென்டார்னு சொல்லிக்கிற எல்லாரும் மென்டார் இல்லை இல்லையா? உங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருப்படியா யாருக்கு இருக்கோ, யார் அந்த உழைக்க தயாரா இருக்கிறாங்களோ அந்த ரூட் தெரியற ஒருத்தங்க தான் உங்களுக்கு டெஃபினட்டா மென்டாரா இருக்க முடியும். இல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல உள்ள போறீங்க, அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்க டிராவல்ல வந்து உங்களோட ட்ரெக்கிங்க்கு கைடா இருக்க முடியாது. ட்ரெக்கிங்க்குனே கைடா இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு ட்ரெக்கிங்கான கைடா இருப்பாங்க. அப்ப இங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா கம்ப்ளீட் டேட்டாவும் உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கும். அந்த ஸ்கூல் புக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கணும்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை நீங்க படிக்க வேண்டாம், உங்களுக்கு பதிலாக அதை நாங்களே படிப்போம். அதையும் நாங்களே படிச்சு அதையும் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்போம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நோட்ஸ் தான் ஹீரோ. இந்த கிளாஸ் நோட்ஸ் தான் ஹீரோ. நீங்க இந்த கிளாஸ் நோட்ஸை வச்சுட்டு நீங்க பிரிலிமினரியும் பாஸ் பண்ண முடியும், மெயின்ஸையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது எதுவுமே எக்ஸாசரேட் பண்ணி சொல்லல, எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லல, சாத்தியம் இல்லாததை சொல்லல. எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு இந்த போட்டித் தேர்வு உலகத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தின ஹிஸ்டரி சிக்ஷாக்கு உண்டு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு. ஸோ தே வில் அக்செப்ட் இந்த கான்செப்டை. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கலைஞர் மாதிரி சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம் அப்படிங்கிறதான் நம்ம கான்செப்ட். இங்க என்ன சொல்றோமோ அதான் கிளாஸ்ல இருக்கும், கிளாஸ்ல என்ன சொல்றோமோ அதான், என்ன பண்றோமோ அதான் இங்க நான் சொல்றேன். ஸோ சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிக்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பார்த்த முன்னே, போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி நீங்க இருந்தா அவங்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் தான், இதுதான் திஸ் இஸ் சிக்ஷா, திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங், திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் இந்த விஷயத்துல இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு காமனா இந்த எக்ஸாம் பத்தின ஒரு விஷயங்கள். அப்ப இதை தாண்டி எனக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு சார், நான் ஏதாவது கேட்கணும் சார், எனக்கு இந்த எக்ஸாம் பத்தினையோ இல்ல வேற ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்க எல்லாருக்கிட்டையுமே நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். 9047246461 9047234611. இனி ஒரு நம்பர் 9047051911. ஓகே, இது ரெண்டும் ஆஃபீஸ் நம்பர். அது டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், ரெகுலர் பேட்ச் ஆகட்டும், மற்றவங்களுக்கான அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், என்னவா வேணாலும் நீங்க இந்த நம்பரை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ரைட்? ஸோ நான் உங்களுக்கு ஒரு 5 minutes இப்போ நான் டைம் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அது நம்ம லாஸ்டா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மேடம் வருவாங்க. ஸோ மேடம் வாண்ட்ஸ் டு டாக் வித் யூ. ஸோ அவங்களுக்கான இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த விஷயங்களையும் எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குமுலேட்டிவா சூப்பர் சக்சஸ்க்கு நம்ம வர முடியும். அட் த எண்ட் ஆஃப் த செஷன், அட் எண்ட் ஆஃப் த கீ நோட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா,
இந்த உலகத்துல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவே பிறக்கப்பட்டவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க, சூப்பர் நாலேஜ் இருக்கிறவங்க அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. இங்க எல்லாமே விருப்பத்தின் அடிப்படையில் வந்ததுதான். பேசிக்கா நான் ஒரு எம்டெக் கிராஜுவேட். நான் படிச்சது எம்டெக். நான் படிச்ச எம்டெக்குக்கும் நான் பாக்குற கவர்மெண்ட் வேலைக்கும் தெர் இஸ் நோ கனெக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆசை வந்துச்சு, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிரலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்கான எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கான சரியான உழைப்பு இருந்துச்சு, சரியான ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு, யார் வேணாலும் ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ எனி ஒன் கேன் டூ. பட் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நீங்க உழைக்கிற உழைப்பு சரியா உழைக்கணும், சரியான இடத்துல உழைக்கணும், சரியான ஒரு கைடன்ஸோட உழைக்கணும். அப்படி பண்றப்ப ட்ராக் ரொம்ப கிளியரா இருக்கணும். டக்குன்னு நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இல்ல எனக்கான விஷயங்கள் நான் சரியா எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ இருக்கிற ப்ராசஸை ரொம்ப ஈஸியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா உங்களால எல்லாராலையுமே ரொம்ப சூப்பரா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய 85 நாட்கள் உங்க நாட்களா இருக்கட்டும். உங்க கூடவே நாங்களும் இருப்போம். உங்க கூடவே தான் நாங்களும் ஓட போறோம். எங்க கூடவே சேர்ந்து நீங்களும் ஓடுங்க. உங்களை கண்டிட்டு போய் கண்டிப்பா அந்த சக்சஸ் ரிப்பன் ஒன்று இருக்கும்ல, கடைசியில் அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுவீங்கல்ல, அந்த டார்கெட்டை தாண்டி அந்த ரிப்பன்ல கொண்டு போய் உங்களை தள்ளி விட்டுருவோம். பிச்சுட்டு ஓடிடுங்க வெளியில. ஏன்னா எங்களுக்கு அடுத்தது நேரம் இல்லை, அடுத்த செட் ஆஃப் பீப்புளை மறுபடியும் அதே ரிப்பனை தள்ளி நோக்கி ஓடணும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியான ஒரு கேம், அது ஒரு ஹாப்பியான ரிலே, நல்லா இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணாலும் இந்த இடத்துல இருந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட இருந்து எங்களால் ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. என்ன அசிஸ்டன்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணுமா எடுத்துக்கோங்க, ரெகுலர் பேட்ச் வேணுமா எடுத்துக்கோங்க. இல்ல நல்லா படிச்சுட்டு இருக்கிற கைடன்ஸ் மட்டும் வேணுமா கேளுங்க, சொல்லித்தரேன். ஸோ டவுட் இருக்கா கேளுங்க, சொல்லித்தரேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, முடியாதுன்னு சொல்ற எல்லா விஷயங்களையும் முடிச்சு காட்டுங்க. அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு மனுஷனால முடியாது எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன், ஏதாவது ஒரு காரணத்தால தயங்கி தயங்கி நீங்க நின்றுட்டு இருக்கிறதால உங்களுக்காக இந்த எக்ஸாமினேஷன் வைக்க போறது இல்ல. 2300 பேரை எடுக்காம டிஎன்பிஎஸ்சி ஓய போறது இல்ல. இந்த உலகத்துல தெர் இஸ் நோ வேகன்சி. எந்த இடத்துலயுமே வெற்றிடம் கிடையாது, வெற்றிடத்தை காத்து நப்பிடும். அது மாதிரிதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், நீங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துல ஒருத்தங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. நீங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துல ஒருத்தங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க எழுதலாமான்னு நினைக்கிறப்போ ஒருத்தங்க நோட்ஸ் எழுதி முடிச்சிருப்பாங்க. ஒருத்தங்க படிச்சு பார்க்கலாமான்னு நினைக்கிறப்போ அவன் படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒரே விஷயம், நீங்க சிந்திக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்க செயலுக்கும் நடுவுல எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. படிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, படிச்சிருங்க. எழுதணும்னு நினைச்சீங்களா, எழுதிருங்க. ரிவிஷன் பண்ண நினைச்சீங்களா, பண்ணிருங்க. இந்த எண்ணத்துக்கும் செயலுக்கு நடுவுல கேப் அதிகமாக அதிகமாக சக்சஸ்க்கும் உங்களுக்கும் கேப் நிறைய போயிட்டே இருக்கும். இந்த எண்ணத்துக்கும் செயலுக்கு நடுவுல கேப்பே இருக்கக்கூடாது. இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுங்க. எண்ணம் அது இமீடியட்டா செயலா மாறணும். எண்ணம் செயலா மாறணும். அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், you should all become an action taker. இன்னையிலிருந்து அந்த ஆக்ஷன் டேக்கரா மாறுங்க. டெஃபினட்டா இந்த ஆல் தி பெஸ்ட், நான் சொன்ன ஆல் தி பெஸ்ட், ரியல் ஆல் தி பெஸ்டா உங்களுக்கு கடைசி நேரத்துல வந்து நிற்கும். டெஃபினட்டா ஜெயிச்சிருவீங்க. ரைட்? ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு ஏதாவது சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஒரு 1 மினிட் ஸ்டே பண்ணுங்க, மேடம் வந்துருவாங்க. ஸோ அவங்களும் பேசுனதுக்கு அப்புறம் அட் லாஸ்ட் ஃபைனலா எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட் கிளாரிஃபைங் செஷனை ஃபைனலா வச்சுக்கலாம். ரைட்? தேங்க்யூ ஸோ மச். Good evening. Hi. Yes, good evening to all of you. Mute-ல இருக்கீங்க. So maybe இந்த doubt clearing லாஸ்ட்ல வச்சுக்கலாம். So எப்பவுமே after sir's class எல்லாரும் mute-ல தான் இருப்பீங்க. Nice to see you ஆளுங்க. வெரி குட். உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப நாள் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எல்லாமே பேசிட்டாரு சார். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்டுமே கிடச்சிருக்கும். ஏன் நீ எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க, எப்போ நான் எழுதுறது, நான் எப்படி பாஸ் ஆகுறது, என்ன வேலைக்கு போகிறது, அந்த ஸ்டேஜுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே.
தேவையான எல்லா இன்புட்டுமே கிடைச்சிருக்கும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், எப்படி படிக்கிறது, எப்படி ரிவைஸ் பண்றது, எப்படி டெஸ்ட் போடுறது, எஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ப்ராக்டிக்கலா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆல்சோ தட் எப்பவுமே இந்த ஒரு மித் இருக்குல்ல, என்னதான் சொன்னாலும் பாஸ் பண்ண ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு. ஸோ டைரக்ட்லி ஃப்ரம் தி ஆஃபீஸருங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு நிறைய மோட்டிவேட்டிங்கா கூட இருந்திருக்கும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நிறைய இன்புட் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூசிங்கா வேணா இருக்கலாம். என்ன பண்றது, படிக்கிறதா வேண்டாமான்னு வேணா கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தட்ஸ் த பிளேஸ் வேர் யூ ஆல் நான் படிக்கலாமா வேண்டாமா, ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஸோ தெர் இஸ் சிம்பிள் கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட். நான் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்து போகிறதில்ல, டேக் only 10 to 15 minutes, அதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் போயிடலாம். ஸோ when it comes to நிறைய இன்புட்ஸ் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன பண்றது, படிக்கலாமா வேண்டாமா, டெசிஷன் எப்படி எடுக்கிறது, ஓகே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னா ஐ ஒன்லி டெல் யூ ஒன் திங், ஒரே ஒரு விஷயம் தான், ரைட் டெசிஷன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, இது வந்து சரியான முடிவு அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லவே முடியாது. ஒரு முடிவை எடுத்துட்டு அதை சரியாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எந்த இன்புட்ஸ்ல இருந்து நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது முடிவு. அந்த முடிவை சரியாக்குறதா இல்ல அந்த முடிவு வந்து தப்பா எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம கடைசியில நினைக்க போறோமா அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நடந்துக்கிறதுல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா அடுத்த 80 நாள் நீங்க போடுற எஃபர்ட்ல தான் அந்த டெசிஷன் நீங்க கரெக்டா எடுத்தீங்களா இல்லையான்னு ப்ரூவ் ஆகுமே தவிர தட் இஸ் நத்திங் டு டூ வித் ரைட் டெசிஷன், குட் டெசிஷன். ஓகே, எஃபர்ட்ஸ் தான் மேட்டர், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ இன்புட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் ஆமா எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது வேலை போகணும் அப்படின்னு தோணும். சில பேர் ஐயோ கொஞ்சம் பெருசா பயமா இருக்கும் போல அப்படின்னு தோணும். ஸோ வாட் எவர் டெசிஷன் யூ டேக், அந்த டெசிஷனை கரெக்ட் ஆக்குறதோ பேட் ஆக்குறதோ அடுத்து நீங்க போடுற எஃபர்ட்ல தான் இருக்கு. அண்ட் நம்பர் 2, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு மித்து பரவிட்டு இருக்கு. ஒரு 80 நாள் தான் இருக்கு, இந்த 80 நாள்ல படிக்க முடியுமா அப்படின்னு. நான் வந்து இது லக்கின்னு சொல்லுவேன். ஓகே, இது வந்து குட் திங்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு 80 நாள்ல வேலை முடிஞ்சிரும்ல. இதுவே ஒரு 8 மாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 8 மாசம் கன்சிஸ்டன்டா மோட்டிவேட்டடா படிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு மாசம் படிக்கிறதுக்குள்ளேயே 1008 பிரச்சனை வரும் நமக்கு. 2 நாள் நம்ம படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாலே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அன்னைக்கு தான் பிரச்சனை பண்ணுவான். ஸோ 8 மாசம் அப்படிங்கிறது டைம் பெருசா இருந்தாலும் நம்ம அதுல 800 தடவை டிமோட்டிவேட் ஆகி வெளியே வருவோம். நம்மள உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கும் 8 மாசத்துக்கு. ஒரு 80 days அப்படிங்கிறது கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும். ஸோ ஒரு 80 days நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ட்ரையல் அண்ட் எரருக்கு ஒரு நைஸ் டைம். ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ 80 நாள் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் த டைம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்பேன்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது, என்ன உங்களால பண்ண முடியுது அப்படின்னு நீங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஐடியா. ஒரு 80 நாள் தானே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு 80 நாள் தானே படிச்சு பார்ப்போம், ஒரு 80 நாள் தானே ஏன் அதை பண்ணக்கூடாது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டு இதை துவங்க போறது கிடையாது. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, இதோட சேர்ந்து ஒரு 80 நாள் இது குழைச்சுதான் பார்ப்போமே, என்ன ஆயிருப்போகுது. அப்படி சப்போஸ் வந்தா பெரிய ரிசல்ட், வரலைனாலும் 80 நாள் நம்ம எதாவது கத்துருப்போம்ல, நாலேஜ் கூடவே வந்திருக்கும்ல அப்படிங்கிற ஒரு புரிதலோட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அண்ட் இன்னொரு குட் திங் அபவுட் என்னன்னா, நெவர் டூ லேட்டுங்க. குரூப் 2 வந்து கூடவே நோட்டிபிகேஷன்ல ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் சார் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இல்லை, அப்பர் ஏஜ் லிமிட்டே இல்லை. 21 வயசும் படிக்கிறதுக்கான வயசு, 45 வயசும் படிக்கிறதுக்கான வயசு, 50 வயசும் படிக்கிறதுக்கான வயசு, 35 வயசும் படிக்கிறதுக்கான வயசு. படிக்கணும்னு நினைச்சு படிக்கிற எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கவர்மெண்ட் கொடுக்கும் போது ஐயோ முதலே படிச்சிருக்கலாமோ, இந்த செஷன்ல நான் காலேஜ் படிக்கும் போதே இருந்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும், இந்நேரம் நான் ஆஃபீஸர் ஆயிருப்பேன். எல்லாத்துக்குமே அதுக்கான காலம் வரணும். நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்காது. ஸோ இட் இஸ் நெவர் டூ லேட் அகெயின். ஓகே, அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், உங்களால முடியும் நீங்க நம்பினீங்கனாலே பாதி கடல் கடந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 80 நாள் கடந்துரும். கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா வரும். அண்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி 100 மார்க் உங்க தமிழோ எங்க இங்கிலீஷோ டிசைட் பண்ணிடும். அதுல 90ல இருந்து 95க்குள்ள போட்டீங்கன்னா 50% ஆஃப் த ஒர்க் இஸ் ஓவர். இன்னும் நமக்கு தேவைப்பட்டது ஒரு 60 மார்க் தான். அதுல ஆப்டிடியூடுக்கு 25 போனா ஒரு 40 மார்க், 40 கொஸ்டின் கரெக்டா போடுறதுல நம்மளோட எக்ஸாமே முடிவாயிரும். அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமும் கிடையாது. இட்ஸ் a வெரி வெரி ஈஸி எக்ஸாம். நம்ம அடுத்த 80 நாளைக்கு படிக்க வேண்டியது லாங்குவேஜ், ஆப்டிடியூட் அண்ட் செலக்டட் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகே, 100 பொது தமிழ், பொது ஆங்கிலம்,
25 ஆப்டிடியூட், 125 போக பாதி மீதி நமக்கு தேவை ஒரு 40 மார்க், 165 கட் ஆஃப் வச்சு கிளியர் கொஸ்டின்ஸ் கரெக்டா போடணும்னா கூட அந்த 40 கேள்விகள் கரெக்டா பண்ண யூனிட் 8 யூனிட் 9 INM பாலிட்டி படிச்சுட்டு போனாலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபில பேசிக்ஸ் பார்த்துட்டு போனா கூட போட்டுடலாங்கும் போது அடுத்த 80 நாள்ல கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க். அண்ட் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன், இன்னைக்கு பார்க்கும் போது பயங்கர வியப்பா இருக்கு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கணும், அப்புறம் மெயின்ஸ் படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், இவ்வளோ படிக்கணும், 10 சப்ஜெக்ட், லாங்குவேஜ் அப்படின்னு. ஜஸ்ட் இமேஜின், பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதெல்லாம் சின்னதா ஒரு நாள் ஆரம்பிச்சதுதான். எதுவுமே ஓவர் நைட்ல கட்டப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு நீங்க வியந்து பாக்குற, நீங்க இவ்வளவு மலப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற, இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா தெரிகிற எல்லாமே ஸ்டார்டட் வெரி ஸ்மால், சின்னதா ஆரம்பிச்சு அதுல இருந்து குட்டி குட்டியா பில்ட் பண்ணி. ஸோ ஒன் திங் அட் அ டைம் தான். ஒரே நாள்ல யாரும் சிட்டி ரோபோ மாதிரி படிச்சு முடிச்சிட முடியாது. ஒரு நாள் 4 பேஜ், அடுத்த நாள் 4 பேஜ். உங்களை மாதிரி தான் எல்லாரும் 2 நாளைக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல 2 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. ஆனா அடுத்த 80 நாள் தொடர்ந்து படிக்கிறவங்க வெற்றியாளரா மாறிடுவாங்க. இதுக்கு டேலண்டோ நாலேஜோ நீங்க பிறக்கும் போதே எக்ஸாமுக்காக பிறந்திருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. முடியவே முடியாதுன்னு நினைச்சவன்ல எக்ஸாம் சர்வீஸ் வாங்கியிருக்கான். இந்த பொண்ணு பயங்கர டேலண்டடு, அடிச்சு தூக்கிரும் நினைக்கிறவங்க எல்லாம் கன்சிஸ்டன்சி இல்லாதனால ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்த எக்ஸாம் அன்பிரடிக்டபிள். வேலை செய்யறவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும், ஏமாத்திரம் அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம் படிக்கிறோங்கிற பேர்லன்னா ரிசல்ட் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஏதாவது ஒன்று நான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு நானே முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கணும். ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் ஃபார் மை செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல. நான் எங்க அப்பாக்காக நல்லதா ப்ரூவ் பண்ணும், எங்க அம்மாக்காக ப்ரூவ் பண்ணும், என் ஹஸ்பண்ட்காக ப்ரூவ் பண்ணும், நான் நல்லவன், நான் பயங்கரமா சக்சஸ் பண்ணிட்டேன் என் கூட இருக்கவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். அதெல்லாம் ரெண்டாவதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் எதுக்காவது கேப்பபிள். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. என்னோட நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் என்னோட வாழ்றது இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாரும் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள சுத்தி தான், அவங்கள வச்சுதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்பர் ஒன் திங், நான் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்காக நான் என்னைய ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 80 நாள் நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணீங்க. ஒரு சேலஞ்சா நீங்க இந்த டெசிஷன் எடுத்துட்டு யூ மேக் திஸ் டெசிஷன் ரைட். உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிக்குவீங்க யூ கேப்பபிள் ஆஃப் சம்திங். நம்மனாலையும் சில விஷயங்கள் முடியுது அப்படின்னு உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்புறம் நீங்க சக்சஸ் பார்க்கும் போதுதான் உங்களோட முழு பவர் என்னன்னு உங்களுக்கே புரியும். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு ஒன்று நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகே, ரெண்டே விஷயம் தான். 80 நாள்ல நீங்க பெருசா எதுவும் இழக்க போறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் 2024 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஜூன் முடிய போகுது. 6 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு பேசுற மாதிரியே குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு செஷன் இருக்கும். எத்தனை கேள்விகள் சிக்ஷா நோட்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்னைக்கு செஷனும் ஃப்ரீ செஷனா தான் இருக்கும், நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. அன்னைக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கொஸ்டின் போட்டுட்டு வந்துட்டோம்னு இருக்கும். அன்னைக்கு நீங்க படிக்காம செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், அட 80 நாள் தான் படிச்சிருக்கலாம், இவ்வளவு கொஸ்டின் டைரக்டா வந்திருக்குன்னு உங்களுக்கே தோணும். ஸோ 80 நாள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே போயிடும். ஜஸ்ட் லைக் தட் இட் வில் கோ. ஆனா ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நம்ம ஏன் அதை என்னதான் இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாமே. அது என்ன ஒரு மனுஷனால முடியாதோன்னா, நம்மளால முடியாத மத்தவங்க சாதிக்கிறாங்க, எல்லாத்தினாலையும் முடியும் இல்ல. இன்னைக்கு ஆபீசர் இருக்கிறவங்க யாரும் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கறக்காகவே பிறந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது, இன்க்ளூடிங் சார், இல்லையா? ஒரு நாள் உங்களை மாதிரியே தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே படிக்கலாம், ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? கடைசியா நான் செஷனுக்குள்ள வரும்போது சார் சொல்லிட்டு இருந்தாரு, ஆக்சுவலி எம்டெக் கிராஜுவேட் அப்படின்னு. இஸ் அன் எம்டெக் கிராஜுவேட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட், எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டி. ஐஐடியில் ஆப்போசிட் கேம்பஸ்ல பிஹெச்டி பண்ணியிருக்கலாம், அப்படியே அவரோட கோர்ல போயிருக்கலாம். ஸோ எங்கோ ஒரு நாள் ஹி வாண்டட் டு சேஞ்ச், அண்ட் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள 1000 கேள்விகள் இருந்திருக்கும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில எம்டெக் படிக்கிறோம், நம்ம கோர்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம இப்படியே நம்ம ஜேஆர்எஃப் ஆயிடக்கூடாதா, பிஹெச்டி ஐஐடி பண்ணிடக்கூடாதா, வேற ஏதாவது பண்ணிடக்கூடாதா? இந்த கேள்விகளுக்கு நடுவில் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் லாஸ்ட் 8 இயர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு முடிவு நீங்க மாத்தி எடுத்தாகணும். அந்த டெசிஷன் நீங்க எடுத்துட்டு அதை வந்து சரியாக்க நீங்க வேலை செஞ்சாகணும். நான் என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். நோ டெசிஷன்ஸ் ஆர் குட், நோ டெசிஷன்ஸ் ஆர் பேட். ஓகே, சில பேர் லவ் மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, தப்பான டெசிஷன் எடுத்துட்ட, இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாத, இந்த பையன்லாம் ஆகவே மாட்டான் அப்படின்னு. அது தப்பான பொண்ணா ரைட்டான பொண்ணா, அது தப்பான முடிவா கரெக்டான முடிவான்னு கல்யாணத்தன்னைக்கு தெரியாது, அவங்க வாழ்ற வாழ்க்கையில தான் தெரியும். கரெக்டா? யூ கேன் மேரி சம்படி அண்ட் லிவ் ரைட் அண்ட் ப்ரூவ் தெம், ஐயோ இந்த பொண்ணு மாதிரி உலகத்துல பொண்ணே இருக்காது அப்படின்னு வாழ்ந்து காமிக்கலாம். ஐயோ சூப்பர் பொண்ணுங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து 4 நாள்ல சண்டை போட்டு எப்படி எதிர்பார்த்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ நோ டெசிஷன்ஸ் ஆர் குட், நோ டெசிஷன்ஸ் ஆர் பேட். நீங்க என்ன அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இந்த டெசிஷன் குட்டோ பேடோ. ஸோ இன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுதலாம், படிக்கலாம், பாஸ் பண்ணணும் முடிவு பண்ணீங்கன்னா, அந்த முடிவை எடுத்துட்டு அதுக்கான எஃபர்ட்டை போட்டீங்கன்னா அந்த முடிவை சரியானதா உங்களால மாற்ற முடியும். பட் வித்தவுட் எஃபர்ட்ஸ் ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காதுங்க. சும்மாலாம் கிடைக்காது. போற போக்குல யாரும் உங்களுக்கு எக்ஸாம்லாம் தூக்கி கொடுத்துடலாம் போயிட மாட்டாங்க. அதுக்கான உழைப்பை கண்டிப்பா போட்டே தான் ஆகணும். இன்னொரு 80 days தானே, எதுவுமே பண்ணாம இருந்தாலும் 80 நாள் போக போகுது, ஏன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்காக வேலை செய்யுங்க. இட் இஸ் நெவர் டூ லேட். இன்னும் லேட் ஆகல, என்ன சொல்றது, இன்னும் வயசாகல. ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா வயசு ஆயிட்டே இருக்கும், நமக்கான காலம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ சர்வீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா இருக்காங்களே, ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஜீப்பு, கவர்மெண்ட் காரு, சூப்பரா வாழ்றாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல இன்னும் மாற போறது கிடையாது. நம்மளும் அதுக்கான உழைப்பை போட்டோம்னா நம்மளும் அந்த இடத்துல ஒரு நாள் போய் உட்காரலாம். இது முடியிற ஒரு விஷயம் தான், இம்பாசிபிள் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அ பாசிபிள் ஃபேக்ட். ஆனா உழைச்சா பாசிபிள். யா. ஸோ ஐ திங்க் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் சாரே பேசிட்டாரு அப்படிங்கறதுனால நான் ஒன்று தான் சொல்லுவேன், உங்களாலையும் முடியும்னு நம்புங்க, அதுக்கான உழைப்பை போடுங்க, கண்டிப்பா முடியும். Yeah, so maybe we will open it for the doubt section. Generally, before we wind up in the content முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, this group 2 is a golden opportunity. இந்த வருஷம் வந்திருக்கிற ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வித் 2000 வேகன்சிஸ். ஓகே, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ட்ரை பண்ணாம விட்டுட்டீங்கனாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, நான் ட்ரை பண்றேன் முடிவு பண்ணி அதுக்கான முழு ட்ரையை நீங்க பண்ணாம பாதியில ஏனோ தானோன்னு படிச்சு மிஸ் பண்ணீங்கனாலும் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ரெண்டே விஷயம் தான். ஓகே, எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளோட சிறப்பா யாருமே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இன்னொரு தடவை நான் திரும்பி பார்த்தா என்னாலேயே அந்த உழைப்பை போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு தடவை அந்த உழைப்பை போட்டிருக்கணும். அதுதான் உண்மையான உழைப்பு. அடுத்த 80 நாள் தானே இருக்கு, நான் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புக்கை வாங்கி வச்சுட்டு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சிலபஸ் தேடிட்டு அப்படி கிடையாது. நீங்க முடிவு பண்ணி இறங்குனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உழைப்பை வேற யாருனாலுமே போட முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க போட்டிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இன்னொரு 6 மாசம் கழிச்சு நீங்க திரும்பி போட்டீங்கன்னா என்னமா படிச்சிருக்கோம், இன்னொரு தடவை நம்மளே நினைச்சா கூட அப்படி படிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணல் வரணும். அந்த அளவு ஒரு உழைப்பை போட்டுட்டு நீங்க ரிசல்ட் வரலைன்னா திருப்பி என்கிட்ட கேட்கலாம். பட் அந்த அளவுக்கு உழைப்பு போட்டா எப்படி ரிசல்ட் வராம போயிடும், அதுதான் ஃபேக்ட். ஓகே, ஸோ வாட் எவர் நீங்க டெசிஷன் எடுத்தாலும் நீங்க வர டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது, அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. 2 things, your mind should decide. நீங்க உங்க மைண்ட் சொல்றத நீங்க ப்ராக்டிக்கலா அதை வேலையா செய்யணும். இந்த மைண்ட் டிசைட் பண்ணி நீங்க மைண்ட் சொல்றத கேட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் பாசிட்டிவா வரும். ஓகே, ஸோ ஜென்ரலி ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. எனக்கு டெசிஷன் எடுத்து இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சு சூப்பரா படிக்க போய் சின்சியர் எஃபர்ட்ஸ் போடி டெடிகேஷன் டிசிப்ளினோட படிக்கிற எல்லாத்துக்கும் பாசிட்டிவா ரிசல்ட் வரும். அந்த கேட்டகரிக்குள்ள நீங்களும் இருந்தீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ ப்ரிப்பேரிங்.